கேக்குதா? கேக்குதுடா. ஸ்டார்ட் பண்ணலாம். Sunday. இது எந்த கொஸ்டினோட விட்டோம்? 10 இல்ல 15 இல்லையே, 10ல தான் விட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். 10 தான். சரி சொல்லடி. சும்மா இன்னைக்கு மட்டும் யாராவது ஒருத்தவங்க இது மட்டும் எடுத்து வச்சுக்கிறீங்களா ஆன்சருக்கு? சரி, consider the following statement. Regarding the procurement of food grain, Government of India follows a procurement target rather than the open-ended procurement policy. சரி, ஐயோ சரி. Regarding the procurement of food grains, Government of India follows a procurement target rather than a open-ended procurement policy. procurement வாங்கும்போது என்ன பண்றாங்கன்னா ஓப்பன் எண்டட் வாங்குறான். ஓகே, ப்ரொக்யூர்மெண்ட் டார்கெட் வச்சு வாங்குறாங்களா, ராதர் தென் ஓப்பன் எண்டடா வாங்கல அப்படின்னு சொல்றாங்க. வச்சுக்குவோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்சஸ் ஏ மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஒன்லி ஃபார் சரல்ஸ். இது கன்ஃபார்ம் ஆதப்பா. சரி, ஃபார் த distribution under target public distribution system, the wheat and rice issued by the government of India uniform central issue price to the state and union territory. இது ரெண்டுத்துக்கு மட்டும் சொல்றாங்க. issued by government of Indiaன்றது யூனிஃபார்மா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வீட்டுக்கும் ரைஸுக்கும் மட்டும் யூனிஃபார்ம் சென்ட்ரல் இஷ்யூ பிரைஸ்ல வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ரிகார்டிங் த ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபுட் கிரெயின், த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபாலோஸ் எ ப்ரொக்யூர்மெண்ட் டார்கெட் ராதர் தென் ஓப்பன் எண்டட் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி. நான் வந்து 3-1 எடுக்கிறேன். ஆன்சர் என்ன? எடுத்தீங்களா? புக் என்கிட்ட இல்ல, குரூப்ல போய் இருக்கா? குரூப்ல பிடிஎஃப் இருக்கு. இது பார்க்கவே மட்டும் ஆன்சருக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஆன்சர் சி ப்ரோ. 1 and 3 இந்தியா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அப்போ வந்து டார்கெட்டட் ப்ரொக்யூர்மெண்ட் டார்கெட்ல தான் வாங்குறாங்க. ஓப்பன் எண்டடா வாங்கல, ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசில வாங்கல. ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபுட் கிரெயின் ஃபாலோஸ் எ ப்ரொக்யூர்மெண்ட் டார்கெட் ராதர் தென் ஓப்பன் எண்டட் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி. இதுதான் கரெக்ட். ஓபன் எண்டட் தானடா ஆக்சுவலி ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம். இப்போ ஓப்பன் எண்டட் தானே? இப்போ ஓபன் எண்டட். இது 2004 क्वेश्चन. 13ல தான ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்துச்சு. கரெக்ட். அப்ப டிடிபிஎஸ் தானே இருந்துச்சு, டிபிடிஎஸ். ஒரு நிமிஷம் அதான் செக் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து இது கரெக்ட் தான். ஓகே, டன் 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 டன். ஆனால் இப்போ 3-1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இதுவும் வந்து பிஃபோர், இது வந்து நவ் வச்சுக்கலாம். Consider the following statement. India continues to dependent on import to meet the requirement of oil seed in the country because ஏன் டிபெண்டன்ட் ஆன் இம்போர்ட்?
ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ஆயில் சீடுக்காக ஏன் டிபெண்ட் ஆயிருக்கும்னா ஃபார்மர்ஸ் ப்ரிஃபர்ஸ் டு இது ஒரு பயங்கரமான ஒரு 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 ரிலவன்சி பேஸ்டு கொஸ்டின் ஃபேக்ஸ் எதுவும் கிடையாது. ஃபார்மர்ஸ் ப்ரிஃபர்ஸ் டு க்ரோ ஃபுட் ரெயின் வித் ஹைலி ரெனுமரேட்டிவ் சப்போர்ட் ப்ரைஸ். அதனால தான் வந்து ஃபுட் ரெயின் இம்போர்ட் அதிகமாக நடக்குது. சரி வச்சுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த கல்டிவேஷன் ஆஃப் ஆயில் சீட் கண்டினியூஸ் டு டிபெண்ட் ஆன் ரெயின்ஃபால். இது ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால தான் டிபெண்டன்ஸ் ஆன் இம்போர்ட்டாக இருக்குது. ஸோ ஆயில்ஸ் ஃப்ரம் த சீட் ஆஃப் த ஃப்ரீ ஆரிஜின் அண்ட் ரைஸ் பிராண்ட் ஹாவ் ரிமைன்ட் அன்எக்ஸ்ப்ளாய்டட். ஸோ ஆயில் ஃப்ரம் த சீட்ஸ் ஆர் ஃப்ரீ ஆரிஜின், ஆனால் ரைஸ் பிராண்ட்லேருந்து ரிமைன் அன்எக்ஸ்ப்ளாய்டட், இன்னும் அந்த பக்கம் போவே இல்லையா? ஓகே, இட் இஸ் ஃபார் சீப்பர் டு இம்போர்ட் ஆயில் சீட் ரேதர் தென் கல்டிவேட்டிங். இது வந்து ஒரு காரணம், இது கன்ஃபார்மாக ஒரு காரணம். 4 இருக்கணும். 4 இருக்கனால அப்போ எல்லாமே காரணமாகுது. நான் 1 and 2 தான் போடுவேன்னு நினைக்கிறேன். நானும் 1 and 2 தான் போடுவேன். ஏன்னா கிரவுண்ட் நட் சீட்ல இருந்து தானே எடுத்துட்டு இருக்கோம். அது எதுவுமே அன்எக்ஸ்ப்ளாய்டட்னு சொல்லிட்டு இருக்காங்க பாரு. ஆயில் எல்லாமே சீட்ஸ்ல இருந்து ரைஸ் பிராண்ட்ல இருந்து தானே எடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாம ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாரு, கல்டிவேட் பண்றதோட இம்போர்ட் பண்றது வந்து ரொம்ப சீப்பர்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் வாங்குறோம் மலேசியா கிட்ட இருந்து நம்ம. லைக் எனக்கு நான் 1 and 2 தான் போலான்னு இருக்கேன். ஆன்சர் என்னன்னு சொல்லு. ரெயின்ஃபால் 2 Answer 1, கன்ஃபார்ம் 2, 3. 1 2 3 சரியான கொஸ்டினுங்க இது. இதை கொஞ்சம் நான் ஆன்சர் செக் பண்ணிக்கிறேன். யா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கக்கூடாது ஆன்சரில் அப்போ. ஆனால் நீங்கள் சொன்னது பார்த்தாலும் இந்த கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும். இந்த ஃபார்மர் ப்ரிஃபர்ஸ் டு க்ரோ, ஃபார்மரே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா ரெனுமரேட்டிவ் ப்ரைஸ்க்காக அதை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆயில் சீட் வந்து டிபெண்ட் ஆன் ரெயின்ஃபால் அதிகமாக இருக்குது. இது வந்து ரைஸ் பிரான் ஆயில் ரிமைன் அன்எக்ஸ்ப்ளாய்டடாக இருக்கிறதுனால ஆயில் சீட் மேலே பயங்கர டிபெண்டாக இருக்காங்க. ஆயில் ரைஸ் பிராண்ட் சீட்ல இருந்து எல்லாமே இப்ப இருக்க கண்டெஸ்ட்ல பார்த்தா அது கரெக்ட் தானே? தப்பு தானே அந்த ஸ்டேட்மெண்ட்? அது மெரிட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயேன். சும்மா மெரிட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் போனால் அது கரெக்ட் ஆகுதுன்னா கொஞ்சம் ரொம்ப யூனிக்கான கொஸ்டினாக தான் இருக்குது. ஃபோர்த் ஏன் நம்ம பொட்டன்ஷியல் இது பண்ற மாதிரி இருக்கு பாரு ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட். அதான் நம்மள பத்தியே ரொம்ப மோசமாக சொல்ற மாதிரி இருக்கு. ஓகே, 12th நோட் பண்ணிக்கிறேன். இந்த கொஸ்டின் இருக்கும், நல்லா இருக்கு அந்த கொஸ்டின். சரி, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் ப்ரைஸ் ரெக்கமெண்டட் த 32 கிராப்பா. இங்கே பாரு, இந்த மாதிரி 23 தான் நேற்று தான் பார்த்தோம். ஸோ இதே மாதிரி மறுபடியும் இதே மாதிரி கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க. யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஹஸ் லான்ச் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன். இவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. கன்சூமர் அஃபேர்ஸ் இவங்க லான்ச் இதை வந்து ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே வச்சுக்கலாம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் தானே ஆன்சர். கரெக்டா? டேய், ஃபேமிலி அண்ட் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வராதா? இருக்கலாம். ஆனா ஆன்சர் டீடா, either 1 or 2. மினிஸ்ட்ரியில் எப்பயுமே மினிஸ்ட்ரி செக் தான். அதை மாற்றிக்க கூடாது. அப்போ யார் எந்த மினிஸ்ட்ரி? சொன்ன மாதிரி ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ஸா இல்லை அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரியா? அக்ரிகல்ச்சர். இப்ப வந்து என்எஃப்எஸ்ஏல பாத்துக்கோங்க எந்த மினிஸ்ட்ரின்னு. எனக்கு இவங்கள பார்த்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ஸா? கன்சியூமர் ஃபுட் செக்யூரிட்டி கன்சியூமர் அஃபேர்ஸ் தான் இருக்கு. கன்சியூமர் அஃபேர்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் மாற்றி சொல்றாங்கன்னு தெரியல. சரி பார்ப்போம். நான் ஒரு வாட்டி பார்த்துக்கணும். சரி, யூனியன் கவர்மெண்ட் ஃபிக்ஸஸ் த ஸ்டாட்டுட்டரி மினிமம் பிரைஸ் ஆஃப் த சுகர் ஃபார் ஈச் சுகர் சீசனுக்கு அவங்க ஸ்டாட்டுட்டரி மினிமம் பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸ்டாட்டுட்டரி மினிமம் பிரைஸ், அப்போ ஸ்டாட்டுட்டரி இருக்கு. சரியா? சுகர் அண்ட் சுகர் கேன் ஆர் எசென்ஷியல் கமாடிட்டி அண்டர் த எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட். ரெண்டு பேருமே எசென்ஷியல் கமாடிட்டி. சுகரும் இருக்கு, சுகர் கேனும் இருக்கு. எசென்ஷியல் கமாடிட்டி அண்டர் த எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட். இது ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபேக்ட் தான். ஆனால் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அது உள்ள இருக்குன்னு சொல்றாங்கல்ல. நான் இது கரெக்டுன்னு வச்சுக்கிறேன். ஸ்டாட்டுட்டரி மெக்கானிசம் கரெக்டுன்னு வச்சுக்கிறேன். ஆன்சர் போத்தா? both. ஓகே, இது ஏன் நம்ம ஸ்பெசிஃபிக் ஃபேக்ட் எடுக்கிறோம்னா டூ மல்டிபிள் ஃபேக்ட்ஸ். ஓகே, ஸ்டாட்டுட்டரி மெக்கானிசம் இதுவும் ஒரு செக் தான். இங்கே எம்எஸ்பி ஃபார் சுகர் கேன் இல்லாமல் ரைஸ் வீட்டு சரல்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா தப்புன்னு எடுத்துப்பேன். ஏன்னா ஸ்டாட்டுட்டரி எம்எஸ்பி கிடையாது. ஸோ ஸ்டாட்டுட்டரின்றது ஒரு செக் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்ரோ இரிகேஷன். With reference to micro irrigation, which of the following statement is correct? Fertilizer nutrient soil or can be reduced. Fertilizer or nutrient loss can be reduced. In micro irrigation, yeah, sorry, can be reduced. Can be. It is the only means of irrigation in the dry farmland. Only means of irrigation dry farmland சொல்ல முடியாது. Some areas, அதாவது ஏரியால residing the groundwater table can be checked.
ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கன்ஃபார்மா நடக்குது மைக்ரோ இரிகேஷன் மூலியமா. சம் ஏரியால ரிசைடிங் கிரவுண்ட் வாட்டர் மேல ரிசைடிங் டேபிள் வந்து கேன் பி செக், கம்மி பண்ணலாம். செக் பண்றதுன்றது கம்மி பண்ணலான்றது தான் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். அப்போ 1 and 3 போடுவோமா? ஆன்சருங்க. C தான் 1 and 3. இந்த மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் இந்த வருஷத்தோட ரிலவெண்ட் ஸ்டேட்மெண்ட். என்ன ஒன்று பார்த்தோம்ல, கடல்ல வந்து இதை கலப்போம், கலந்தனா எப்படிலாம் நடக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க தெரியுமா? கிளைமேட் சேஞ்ச் அட்ரஸ் பண்றதுக்கு கடல்ல போய் சோடியம் குளோரைடு கலப்போம் அப்படின்ற மாதிரி அதை சொல்லியிருந்தாங்க தெரியுமா? ஏதோ கலந்தா செட் ஆகும் அப்படின்ட்டு. 23 கேக்குறியா? 23 அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட். ஆமா, ஒரு இது அதே மாதிரி கொடுத்து மைக்ரோ இரிகேஷனோட ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் கேட்டிருக்காங்க. சரி, சி பக்தோன் சரி வந்து என்கரேஜஸ் இந்தியா என்கரேஜ் பண்ணதான் சி பக்தோனை. ஏன்? வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த பிளான்ட்? என்கரேஜ் பண்ணதான் சம்திங் இம்பார்ட்டன்ட். இட் ஹெல்ப்ஸ் இன் கண்ட்ரோலிங் த சாயில் எரோஷன் அண்ட் ப்ரிவென்டிங் டெசர்டிஃபிகேஷன். சரி, இது ஒன்றா இருக்கலாம், இல்லைனா ரிச் சோர்ஸ் ஆஃப் பயோடீசலாக இருக்கலாம். ரிச் சோர்ஸ் ஆஃப் பயோடீசல். சரி, சோர்ஸ் ஆஃப் பயோடீசல், ரிச் சோர்ஸ் ஆஃப் பயோடீசல். ஓகே, த நியூட்ரிஷன் வேல்யூ அண்ட் இஸ் வெல் அடாப்டட் டு லிவ் இன் த கோல்ட் ஏரியா ஆஃப் ஹை ஆல்டிடியூட். ஹை ஆல்டிடியூட்ல நியூட்ரிஷன் வேல்யூ கொடுக்குது, அடாப்டட் டு த லிவ் இன் ஹை கோல்ட் ஏரியா. டிம்பர் இஸ் கிரேட்டர் கமர்ஷியல் வேல்யூ. எதுக்கு? சி பக்தனோட டிம்பர் வந்து கிரேட்டர் கமர்ஷியல் வேல்யூன்றாங்க. சரி, அந்த மாதிரி கமர்ஷியல் வேல்யூவை நான் எடுத்துடுறேன். இந்தியா என்கரேஜ் பண்ணதுன்னா அது சம்திங் ஏதோ சோஷியல் பெனிஃபிட்ஸ் இருக்கணும். சரியா? சாயில் எரோஷன்ன்றது ஒரு என்விரான்மெண்டல் பெனிஃபிட், இது ஒரு சோஷியல் நியூட்ரிஷன் வேல்யூன்ற சோஷியல் பெனிஃபிட். 1 and 3 இருக்கு. 1, 2, 3 இல்லை, கமர்ஷியல் வேல்யூ எடுத்துருங்க இல்லையா? 1 and 3 போடுவோமா? ஆன்சர் என்ன? 1 and 3. அப்போ பயோடீசல் ஏன் வராதுன்னா அதை ஒரு நம்ம கமர்ஷியல் வேல்யூவை தான் இங்கே வச்சிருக்காங்க. இது ஒரு கமர்ஷியல் வேல்யூ மாதிரி அது ஒரு கமர்ஷியல் வேல்யூ கன்சிடர் பண்ணிக்கணும். இது சரியான கொஸ்டின், நோட் பண்றேன். இந்தியா என்கரேஜிங் த கல்டிவேஷன் ஆஃப் சி பக்தூன். அதுக்கப்புறம் தான் சி பக்தூன்னா என்ன நம்ம படிச்சிருப்போம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. ஸோ இப்போ ஒரு எலிமினேஷனுக்கு போங்க. இந்த கண்டெஸ்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா என்ஹான்சிங் த சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட். அதாவது ஃபுட் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா என்ஹான்சிங் சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் அப்படின்றது of various crops helps in achieving the food production targets of the future. But what are the constraints in a wider greater implementation? என்னன்னா பிரச்சனைகள் இருக்கு. சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டு ஆனால் ரொம்ப ஃபுட் ப்ரொடக்ஷனை வந்து அச்சீவ் பண்ண வைக்குமா? ஆனால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு கேட்குறாங்க. நோ சீடு பாலிசி இன் பிளேஸ். இந்த மாதிரி ஒரு பாலிசி இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கே அகைன்ஸ்டாக இருக்கு, நல்லா தூக்கிடுங்க கன்ஃபார்மா. There is no participation of private sector seed companies in the supply of the quality seed of the vegetables and planting the material of horticulture crop. புரியுதா? பார்ட்டிசிபேஷன் வந்து நோ பார்ட்டிசிபேஷன் தான் சொல்றான், ஆனால் இதுல சப்ளைல மட்டும் தான் பார்ட்டிசிபேஷன் இல்லை அப்படின்றான். சரியா? சுத்தமா இல்லவே இல்லை, அக்ரிகல்ச்சர்ல இல்லைன்னு சொல்லல, ஒரு செக்டார் பேஸ்ல தான் சொல்றான், அது வச்சுக்கலாம். There is a demand supply gap regarding the quality seed in case of low value and high volume crops. ஒரு நிமிஷம். சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்ல பிரச்சனைகள் என்ன? டிமாண்ட் சப்ளை கேப் இருக்கு. ஏன்னா குவாலிட்டி ஆஃப் சீடுக்கு காஸ்ட் வேல்யூ அண்ட் ஹை வால்யூம் ஆஃப் கிராப்ஸுக்கு நடுவில் இருக்க கேப் இருக்கு. இது கன்ஃபார்மா ஒரு பிரச்சனை தான். ஆனா நோ பார்ட்டிசிபேஷன்றது ஒரு அப்ஜெக்டிவாக தான் எடுக்கணும் போல இருக்கீங்க இப்போ. ஓகே, அப்போ ஏன்னா 3 1 தான் ஆப்ஷன் இருக்கு, அதனால 3 1 தான் ஆன்சர். 3 1. சரியா? இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கிறேன். இது நம்ம இப்படி இருந்தாங்கன்னா நம்ம 3 1 எடுத்துட்டோம். சப்போஸ் வந்து 1 1 2 1 3 1 கேட்டிருந்தாங்கன்னா நம்ம 2 1 எடுத்திருப்போம். ஏன்னா 2 சேர்த்திருப்போம், அதில் சேர்த்திருக்கலாம் சொல்றேன் நான். டிபெண்ட்ஸ் தான் அந்த 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 நேரத்தில் நீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்றதை பொறுத்து. பயங்கரமான கொஸ்டினுங்க. 17. Which of the following is our advantages of the practicing drip irrigation? யார் என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் ட்ரிப் இரிகேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜஸ்லாம் என்னென்ன? சரி, வீடு வந்து ரெடியூஸ் பண்ணும். அட்வான்டேஜஸ் ஆஃப் ட்ரிப் இரிகேஷனில் வீடு ரெடியூஸ் ஆகும், சாயில் salinity ரெடியூஸ் ஆகும், சாயில் எரோஷன் ரெடியூஸ் ஆகும். ஒரு காம்ப்ரஹென்சிவாக கேட்குறாங்க, ஆனால் நம்மளுக்கு வந்து எங்கேயும் எலிமினேஷன் நடக்குது கன்ஃபார்மாக. ஓகே, அட்வான்டேஜஸ் ஆஃப் ட்ரிப் இரிகேஷன்னா டேரெக்டாக போயிடணும் போல இருக்கு. ஓகே, சாயில் salinity கன்ஃபார்மாக ரெடியூஸ் ஆகுது. சாயில் எரோஷனை பற்றி நம்ம சொல்ல முடியாது. வீடாகும். என்னது? புரியல. வீடு இங்க பாரு, இது ரெண்டுமே சின்னதா அந்த ஒரு லேண்டுக்குள்ள பேசிக்கிறாங்க. இது மட்டும் தான் ரொம்ப பெருசா சாயில் எரோஷன் பேசுறாங்க. அப்படி ஒரு ஆடு ஒன்னுல எடுத்துடலாம். ஓகே, ஸோ இது ரெண்டும் சின்னதா இருக்கு, இது மட்டும் பெருசா இருக்கு. 1 and 2 போலாம். ஆன்சர் என்ன? சி கொடுத்துருக்காண்டா, செக் பண்ணிக்கிறேன்.
ஆனா இல்லைன்னா இது ஒரு கான்ட்ரோவர்ஷியல் ஆன்சர்ன்ற மாதிரி தான் இவனே கொடுத்துருக்கான். அஃபிஷியல் ஆன்சர் கீழே சி இருக்குன்னு சொல்லியிருக்கான். அபிஷ் ஆன்சர்ல சீன் கொடுத்துருக்காங்களாமா? அவனே இல்ல கொடுத்துருக்கான் எக்ஸ்பிளனேஷன்ல. ஆமா, சி தான் கொடுத்துருக்காங்க. எப்படி எடுக்கிறதுனே தெரியல எனக்கு. கேவி ஏதாவது யோசிச்சு பாரு. இப்படி யோசிக்கலாம்டா. ட்ரிப் இரிகேஷனை கரெக்டாக அந்த பிளான்ட்டுக்கு மட்டும் ட்ராப் போடுவோமா, சைடில் இருக்க எந்த செடிங்களுக்கும் வீடுங்களுக்குலாம் வந்து தண்ணியே போகுது, அப்போ வளராதுன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து போட்டுடலாம். தப்பு போடுறியா? கரெக்ட், கரெக்டாக போடலாங்க. கரெக்டாக போடலாம் சைடு, ஏன்னா கரெக்டாக பிளான்ட்டுக்கு மட்டும் தானே ட்ராப்பாக போகுது. அடுத்தது வா. சலனிட்டி பார்த்துக்கோ. அதிகமாக இரிகேஷன், நார்மல் இரிகேஷன் பண்ண வச்சுக்கோங்க, தண்ணி அதிகமாக போகும், சலனிட்டி வந்து வேஷ் அவுட் ஆயிரும். கரெக்ட், ஆனா அது தானே எடுக்கணும். அதான் தப்புன்றாங்க. இது தப்பா? இரிகேஷன் மூணுமே கரெக்ட் கூட வரலாம். மூணுமே கரெக்ட் தான் வந்திருக்கணும். இல்லைன்னா அப்படி இல்லைன்னா நம்ம வந்து 1 and 2 தான் கரெக்ட்னு போனோம். ஆனா இங்க 1 3 கரெக்ட், 2 மட்டும் தப்பு அப்படின்னு ஒரு ஆன்சர் கொடுக்குறானுங்க. இந்த மாதிரி ஆனா நம்ம நெட்லயே தான் வருது, 1 and 3 தான் வருது. ஆன்சருக்கு தான் அது. கொஸ்டின் ரிசர்வ் பண்ணுங்க, கான்ட்ரவர்சி நான் போட்டு வைக்கிறேன். கேள்வி அப்படியே அதை வந்து கான்ட்ரவர்சி மட்டும் போட்டு வைங்க, அதை ஸ்டார் போட்டு வச்சுமா. சரி. வாட் இஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரொமோட்ஸ் த யூஸ் ஆஃப் நீம் கோட்டட் யூரியா? எதுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுது? ஏதோ சம்திங் ஏதோ ப்ரொமோட் பண்ண போது, கவர்மெண்டே ப்ரொமோட் பண்ணுதுன்னா சம்திங் ஏதோ இருக்கு. கண்டிப்பா சோஷியோ இல்லைன்னா எக்கனாமிக் இல்லை என்விரான்மெண்டல் பெனிஃபிட்ஸ் இருக்கணும். அப்பதான் பண்ணும். அந்த மைண்ட்ல வச்சுக்கிட்டே பண்ணுவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ரெஃபரன்ஸ் வந்து இந்த கொஸ்டின் இருக்கு பாரு. எந்த கொஸ்டின் அது? மைக்ரோ இரிகேஷன் 15க்கும் இதுக்கும் ரெலவென்ட் இருக்கு, பார்க்கலாம். ரிலீஸ் ஆஃப் நீம் ஆயில் இன் அ சாயில் இன்க்ரீசஸ் த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பை த சாயில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். நீம் ஆயில் வந்து சாயில் நைட்ரஜன் ஃபிக்சேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். இதுக்காக ப்ரொமோட் பண்ணுமா தெரியல, நான் அந்த மாதிரி தெரியல எனக்கு. நீம் கோட்டிங் ஸ்லோ டவுன்ஸ் த ரேட் ஆஃப் டிசல்யூஷன் ஆஃப் யூரியா இந்த சாயில். இது கம்மி பண்ணும், அதனால ப்ரொமோட் பண்ணுதா? கவர்மெண்டே ப்ரொமோட் பண்ணுது. நைட்ரஸ் ஆக்சைடு விச் இஸ் த கிரீன் ஹவுஸ் கேஸ் இஸ் நாட் அட் ஆல் ரிலீஸ் இன் த அட்மாஸ்பியர். இது ராடிக்கல் கொஸ்டின். The combination, it is a combination of weedicide and fertilizer for the particular crop. காம்பினேஷன் ஆஃப் வீடிசைடாகவும் இருக்கும், ஃபெர்டிலைசராகவும் இருக்கும். இது பர்டிகுலர் கிராப்பை பற்றி கவர்மெண்ட்டே ப்ரொமோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ மேலே 2 தான் ஏதோ ஒன்று ஆன்சர். ஸ்லோ டவுன் த ரேட் ஆஃப் டிசல்யூஷன் ஆஃப் யூரியா இந்த சாயில். சாயிலில் டிசால்வ் ஆகுது ரொம்ப ஸ்லோவாக ரேட் ஆகும். இல்லைனா வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பை த சாயில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். நீம் வந்து சாயில் சாயில் இந்த சாயில் இன்க்ரீசஸ் த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் இன்க்ரீஸ் பண்ணும். இல்லை டிசல்யூஷன் ரேட் கம்மியாகும். டிசல்யூஷன் ரேட் கம்மியாகும்னு போடலாமா? ஏன்னா சோஷியோ எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் இருக்கு, எக்கனாமிக் அண்ட் என்விரான்மெண்டல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஏ வராதா? ஏவும் வரலாம், ரெண்டுமே வரலாம். இப்போ எதை போடுவ நீ? எனக்கு பியா தான் இருக்கும். ஆன்சர் வந்து பி தான். அதான் இங்க வந்து நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியா கொண்டுட்டு வரனா அது லுகுமினஸ் அந்த மாதிரி ரேட்ல இருக்கணும். நீம் ஆயில் வந்து அந்த டைம்ல வந்து கோட்டிங் பண்ணதான் வச்சிருந்தாங்க. யூரியா மேல கோட்டிங் பண்ணிருப்பாங்க. அது வந்து ஸ்லோ டவுன் பண்ணும். அதாவது யூரியாவை கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கணும். யூரியாவுடைய இம்போர்ட்டை கம்மி பண்ணுங்கிறதுக்காக பண்ண விஷயம் இது. நீம் கோட்டிங் ஸ்லோ டவுன் த ரேட் ஆஃப் டிசல்யூஷன் ஆஃப் யூரியா இன் த சாயில். அதனால தான் கவர்மெண்ட் ப்ரொமோட் பண்ணுது. ஏன்னா எக்கனாமிக் பெனிஃபிட்டும் கவர்மெண்ட் பார்க்கும், நாட் ஒன்லி என்விரான்மெண்டல் பெனிஃபிட். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நல்லா இருக்கு இந்த கொஸ்டின். நம்ம எல்லா கொஸ்டின் எழுதுற மாதிரி இருக்கு, பட் ஸ்டில் பார்ப்போம். பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. பீமானா இன்சூரன்ஸ், இது மட்டும் நமக்கு தெரியும். அண்டர் தி ஸ்கீம் த ஃபார்மர் வில் ஹாவ் டு பே அன் யூனிஃபார்ம் ப்ரீமியம் ஆஃப் 2% ஆஃப் எனி கிராப் தே கல்டிவேட் இன் த எனி சீசன். இதெல்லாம் ரொம்ப ராடிக்கலுங்க. ஒரு இன்சூரன்ஸ் போட்டாங்கன்னா பயங்கர கஸ்டமைஸ்டாக இருக்கும். யூனிஃபார்ம் போட முடியாது, தப்பு இது, அவ்வளோதான். தி ஸ்கீம் த கவர்ஸ் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ் அரைசிங் அவுட் ஆஃப் த சைக்ளோன். போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸை கவர் பண்ணுது அப்படின்னா எல்லா இன்சூரன்ஸ் ஸ்கீமும் அதை கவர் பண்ணும், சரியா? அன்சீசனல் ரெயின்னாலையும் சைக்ளோன்னாலையும் அதுதான் இன்சூரன்ஸே போடுறது ஒன்லி. கரெக்டா? கரெக்ட். அவ்வளோதான். Which of the following has occurred in India after the liberalization of economic policies 1991? என்னென்னலாம் நடந்திருக்கு? ஓகே, என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. அக்கர்டு ஷேர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஜிடிபி இன்க்ரீஸ்டு. கன்ஃபார்மாக எனார்மஸ்லி. ஓகே, தப்பு இது. ஓகே, அப்படி சொன்னாலே தப்புன்னு போடுவேன். எனார்மஸ்ன்னு சொன்னால் கன்ஃபார்மாக தப்பு போடுவேன். ஷேர் ஆஃப் இந்தியாஸ் எக்ஸ்போர்ட் இந்த வேர்ல்டு ட்ரேட் வந்து இன்க்ரீஸ். இது கன்ஃபார்மாக இன்க்ரீஸ் ஆச்சு. எஃப்டிஐ இன்ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆச்சு.
இந்தியா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இன்க்ரீஸ் எனார்மஸ்லி. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் எனார்மஸ்லி தான் இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன்னா இங்க இருந்து நம்ம 2024 கம்பேர் பண்ணி பார்ப்போம். இது வந்து 9 நாள். இப்போ எவ்வளோ 11 மாசம் அப்படின்றது ஒரு எனார்மஸ் இன்க்ரீஸ் தான். அதனால நம்ம அதையும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்துக்கலாம். இதுவும் சரியான கொஸ்டின். கரெக்டாக பி கரெக்ட் 2 3 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க எனார்மஸ்ன்ற ரொம்ப ரேடிக்கலான ஒரு எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் ரேஷனலாக யோசிக்கலாம். அதுக்காக சொல்றேன். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்றத வச்சு எனார்மஸ்லி. யூஸ்வலாக எனார்மஸ்லி தப்பாகும். ஆனால் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்றத வச்சு எனார்மஸ்லி. சரியா? சரி. 2020 வந்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, a standard mark of Bureau of Indian Standards is mandatory for the automotive tires and tubes. இவங்களோட வந்து மேண்டேட்டரியா ஆட்டோமேட்டிவ் டயர்ஸும் டியூப்ஸும் வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக தேவைன்னா புதுசாக ஒன்று வரப்போதில்ல. அக்மார்க்ன்றது குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் மார்க்காம், அது தெரியும். ஆனால் யார் கொடுக்குறா? இஷ்யூடு பைன்றதுல தான் பிரச்சனை வைக்கிறாங்க யூஸ்வலாக. சரி, இது மட்டும் ஒன்று வச்சுக்கலாம். கரெக்டா? ஏ Which are the following plant domesticated in the new world and introduced in the old world? இவங்க டொமஸ்டிகேட் பண்ணி நம்ம ஓல்டு வேர்ல்டில் கொடுத்துருக்காங்க. சரி, நியூ வேர்ல்டு பண்ணி ஓல்டு வேர்ல்டு படத்துக்கு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வந்துச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். யூஎஸ்லனா யூரோப்லேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு. சரி, காட்டன் நம்மளதுலேயே இருந்துச்சு, சுகர் கேன் நம்மளதுலேயே இருந்துச்சு, வீட்டு நம்மளதுலேயே இருந்துச்சு. அப்போ மேலே இருக்கிறது மட்டும்தான் பிரச்சனை. டொபாக்கோ, கொக்கோ, ரப்பர் இது மூணுத்தையுமே நம்ம பார்த்ததில்ல. ரப்பர் கேரளாவில் மட்டும்தான் வாழுது. டொபாக்கோ கண்டிப்பாக வெளில தான் வந்திருக்கணும். கொக்கோ வந்துச்சான்னு கூட தெரில. இதுதான் கொக்காஸ்னா கொக்கோ தானே? அதான் பற்றி பேசுகிறாங்களே. ஆமா, சாக்லேட் பிரேசில்லேருந்து வரும் கொக்கோ. ஆனால் இங்கே பாருங்கடா, தனித்தனியாக ரப்பர் தனியாக கேட்டாங்க இது வரைக்கும் ப்ரிலிம்ஸில் தனியாக. கொக்கோ இந்த வருஷம் 2024 கேட்டாங்க. டொபாக்கோ கேட்டாங்களான்னு ஞாபகம் இல்லை. ஆனால் ரப்பர் கேட்டாங்க, டொபாக்கோ, கொக்கோ கேட்டிருக்காங்க. டொபாக்கோ பற்றி மேபி அடுத்த வருஷம் வரலாம். இதில் இருக்கிறத அட்லீஸ்ட் படிச்சு வச்சுக்கணும். இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து குரூப்பில் போட்டுறா பாய். இந்த கிராப்ஸ் அட்லீஸ்ட் இந்த கிராப்ஸ் ஏச்சும் படிச்சு வச்சுக்கணும். வாட் எந்த கண்ட்ரி ஃபர்ஸ்ட், எந்த கண்ட்ரி செகண்ட். என்ன கொக்கோ கேட்டாங்கல்ல இந்த வருஷம், அதனால கோட்டி, ஐவோரி அண்ட் கானான்ட்டு. சரி, கன்சிடர் த ஃபாலோயிங். அக்கார்டிங் டு த இந்தியன் பேட்டன்ட் ஆக்ட், biological process to create a seed can be patented in India. According to the Indian Patent Act, biological process to create a seed can be patented. biological process வந்து பேட்டன் பண்ணலாம் இந்தியாவில் இந்த ஆக்ட் படி. அக்கார்டிங் டு த ஆக்ட் இந்தியா there is no intellectual property appellate board. இதெல்லாம் வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக தூக்கிடும். இது இந்த மாதிரி ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம். எதுக்கு பார்த்தோம் தெரியுமா? ஏதோ ஒன்று அப்பலேட் போக முடியாதுன்னு ஒன்று பார்த்தோம். எக்கனாமியில் தான் பார்த்து மறந்துட்டேன். இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்கே இருந்துச்சு தப்பு. பிளான்ட் வெரைட்டிஸ் ஆர் நாட் எலிஜிபிள் டு பேட்டன்டட் இன் இந்தியா. ஓகே, இங்கேயும் நாட் எலிஜிபிள், அங்கே கேன் பி எலிஜிபிள். பிளான்ட் வெரைட்டிஸ் ஆர் நாட் எலிஜிபிள், வெரைட்டிஸ் வந்து நாட் எலிஜிபிள், ஆனால் ப்ராசஸை வந்து இங்கே பண்ணலாம். ஓகே, biological process of creating a seed can be patented, ஆனால் plant varieties are not eligible to patented in India. இந்த லேஸ் பாக்கெட்டுக்கு அந்த ஒரே ஒரு உருளைக்கிழங்கு பேட்டர்ன் வாங்குனுச்சு, அதனால வந்திருக்குமோ? ஆக்சுவல் ஆமாம், இது சீட் ஆக்ட் இந்தியன். ஓகே, சீட் ஆக்ட் கூட சேர்ந்து வரும் அதில். ஆனால் இந்த ஆக்ட் கீழே அது சொல்லலை. இந்த ஆக்ட் கீழன்றது இதை மட்டும் தான் சொல்கிறாங்க. சீட் ஆக்ட் கீழே தான் வந்து சீடை வந்து இந்த சீட் ப்ராசஸை வந்து பேட்டன் பண்ண முடியாது. ஆனால் இந்தியன் பேட்டன்ட் ஆக்ட் கீழே பண்ணலாமா இல்லையா? பண்ணலாம் தான் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்தியன் பேட்டன்ட் ஆக்ட் கீழே பண்ணலாம், ஆனால் சீட் ஆக்ட் கீழே பார் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பிளான்ட் வெரைட்டிஸ் இதுக்கும் சீட் ஆக்ட்டுக்கும் இதுக்கும் பேட்டன்ட் ஆக்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. இது தனி ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கலாம், ஆட்டோனமஸ் ஸ்டேட்மெண்ட்டாக. அதை பார்த்தோன்னா சீட் ஆக்ட் எடுத்துகிட்டு வந்தோன்னா பிளான்ட் வெரைட்டிஸை இங்கே பண்ண முடியாது தான். அதனால 1 and 3 தான் ஆன்சராக இருக்கணும். ஆன்சர் என்ன? சி 3 only. அப்படி அம்மா, அப்போ பேட்டன்ட்ல இதுவும் பண்ண முடியாது. அப்போ இது ரெண்டும் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கணும். இது பண்ண முடியாதுன்னா இதையும் பண்ண முடியாது. அப்போ கேன்பின்றது தான் பிரச்சனை. பயங்கரமான கொஸ்டின் இது. திரும்பி பார்க்குறேன். அக்கார்டிங் டு த பேட்டன்ட் ஆக்ட் படி த பயாலஜிக்கல் ப்ராசஸையே டு கிரியேட் அ சீட் கேனாட் பி பேட்டன்டட் இன் இந்தியா. அப்படிதான் அது சொல்லணும். ஏன்னா அதுவும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்குது. பிளான்ட் வெரைட்டிஸ் ஆர் நாட் எலிஜிபிள் டு பேட்டன்ட் இன் இந்தியானா அப்போ அது ப்ராசஸ் மட்டும் எப்படி பேட்டன்ட்? சீட்ல இருந்தால் பிளான்டே வருது, அது பண்ண முடியாது. நோ இன்டெலெக்சுவல், இது வந்து தப்புன்னு எடுத்துருவோம். ஓகே, வெரி நைஸ். most of the India's external debt is owned by the government entity. எக்ஸ்டர்னல் டெப்ட் வந்து கவர்மெண்ட் என்டிட்டி தான் மோஸ்ட் ஆஃப் த இது வந்து வச்சிருக்காங்க. மோஸ்ட் சரி, ஒரு அப்ஜெக்டிவ். ஆல் ஆஃப் த இந்தியாஸ் எக்ஸ்டர்னல் டெப்ட் டினாமினேட்டட் பை, இதை கன்ஃபார்மாக தூக்கிடும். எல்லா டெப்ட்டுமே வந்து யூஎஸ் டாலர் கீழே இல்லை. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்டர்னல் டெப்ட் ஓன்டு பை த கவர்மெண்ட்னு சொல்கிறான்.
அப்படி ஆச்சுன்னா சாவரின் டெப்ட் கிரைசிஸ் நடக்குங்க. இது தப்பா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ரேடிகலாவும் இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாவும் இருக்கு. கரெக்ட்டா? கரெக்ட்டுடா. அவ்வளோதான். ஸோ அந்த மாரியே வச்சுக்கோங்க. வேல்யூ தெரியலனாலும் ஒரு 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 காமன் சென்ஸ் பேஸ்ல. எக்கனாமிக் காஸ்ட் ஆஃப் த ஃபுட் கிரெயின்ஸ் ஆஃப் த ஃபுட் ப்ரொடக்ஷன் ஆஃப் இந்தியா இன் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அண்ட் போனஸ் பெய்டு டு த ஃபார்மர்ஸ் ப்ளஸ் மறுபடியும் அதே கேட்குறான். எக்கனாமிக் காஸ்ட்டு டு த ஃபுட் கிரெயின் இது ஒன்று வச்சிருக்கான். டு த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அண்ட் போனஸ் இது எல்லாமே என்னென்ன தருவாங்க. போனஸ், எக்கனாமிக் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஃபுட் கிரெயின் இது ரெண்டுத்தையும் தாண்டி டிரான்ஸ்மிஷன் காஸ்ட் ஒன்லி இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே யூஸ்வலாக எடுத்துருவோமா? இது எடுத்துருவோம். ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் இன்சிடென்டல் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட். இன்சிடென்டல் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் இன்சிடென்டல் அண்ட் சார்ஜஸ் ஆஃப் த குடோனை விட டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் தான் அதிகம். குடோன் சார்ஜஸை விட டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் தான் அதிகம்ன்றதுனால இதை மட்டும் எடுத்துக்கிறேன். அதை தான் வந்து எம்எஸ்பியில் கொடுப்பாங்க. குடோன் சார்ஜஸ் மட்டும் கொடுக்குறேன், டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் பிரச்சனை தான் பண்ணுவானுங்க. ஸோ அதனால அதை எடுத்துக்கலாம். ஓகே. விச் ஆர் த ஃபாலோயிங் ஃபெர்டிலைசர் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே. அட் ப்ரெசென்ட் இந்த மாதிரி இருந்தாலே பிரச்சனை. அட் ப்ரெசென்ட் the retail price of the chemical fertilizer in the is market driven not administered by the government. எது கெமிக்கல் ஃபெர்டிலைசர் எல்லாமே மார்க்கெட் ட்ரிவன் நாட் அட்மினிஸ்டர்ட் பை த கவர்மெண்ட்னு சொன்னா ஒத்துக்க முடியாது. சரியா? அமோனியா ஏன்னா யூரியாவும் ஒரு கெமிக்கல் ஃபெர்டிலைசர் தான். அது மார்க்கெட் கவர்மெண்ட் வந்து பண்ணுது. ஸோ அப்படி அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். ஸோ அந்த வச்சுக்கலாம். இது வந்து கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாவே இருக்கு. இந்த மாதிரி பேசுறது வந்து கவர்னன்ஸ்க்கு அகெயின்ஸ்ட். Ammonia, which is an input of urea, is produced from the natural gas. Ammonia, input of urea, natural gas will produce பண்ணப்படுது. நார்மலாக இருக்கும் ஸ்டேட்மெண்ட். Sulfur, which is a raw material for a phosphoric acid. Raw material for phosphoric acidக்கு sulfur வந்து raw material. The fertilizer and the byproduct of oil refinery. இதுவும் oil refinery, இதுவும் oil refinery. Okay, no problem. 2 and 3. கரெக்டா? கரெக்ட். பல்ஸ் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா. சரி சரி பல்ஸ் ப்ரொடக்ஷன் பிளாக் கிராம் ஆர் உருட் கேன் பி கல்டிவேட்டட் ஆஸ் போத் கேரிஃப் அண்ட் ராபி. இது ரெண்டுமே வந்து வருமா? பிளாக் கிராம்ன்றது கேரிஃப்லேயும் வரும், ராபிலையும் வரும். சரி ஓகே வச்சுக்கலாம். கிரீன் கிராம் அலோன் அக்கௌண்ட் ஃபார் நியர்லி ஹாஃப் ஆஃப் த பல்ஸ் ப்ரொடக்ஷன். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு ஆக மாட்டேங்குது. தப்பு கரெக்ட்னு வச்சுக்கோங்க. இது நான் 2023 வந்து நான் சொல்லும் போது அது ரிலவன்ஸ் காமிக்கிறேன். எங்கேயோ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆனால் மறந்துட்டேன் அந்த கொஸ்டின். ராபி கேரிஃப் ஏதோ ஒரு கொஸ்டின் 2023 வந்துச்சு. சரி, கிரீன் ட்ராம் அலோன் அக்கௌண்ட் ஃபார் நியர்லி ஹாஃப் ஆஃப் த பல்ஸ் ப்ரொடக்ஷன். கிரீன் ட்ராமு இது ரொம்ப ரேடிக்கலாக இருக்கு. ஹாஃப்னா 50% மேலே பல்ஸ் ப்ரொடக்ஷன்லேயே இவன் மட்டும் தான் இருக்கானா? அது எப்படி ஒத்துக்க முடியும்? 50% அந்த அளவு நமக்கு தெரிஞ்ச கிராப் கூட கிடையாது. அதனால தூக்காது. இந்த லாஸ்ட் 3 decade while the production of the kharif plus pulses has increased, the production of rabi pulses has decreased. லாஸ்ட் 3 decadeல ப்ரொடக்ஷன் ஆஃப் கேரிஃப் பல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ராபி பல்ஸ் வந்து ஹேஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ்ட். இது வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ராபி பல்ஸ் வந்து டிக்ரீஸ்ட். லாஸ்ட் 3 decade ப்ரொடக்ஷன் ஆஃப் கேரிஃப் பல்சஸ் ஹாஸ் இன்க்ரீஸ்ட், ராபி ப்ரொடக்ஷன் வாஸ் டிக்ரீஸ்ட். இது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொன்னால் நான் தப்புன்னு தான் எடுப்பேன். ஆனால் இது என்ன ஆன்சர்? 1 only இந்த இருக்கா? இருக்கு. ஆன்சர் என்ன? 1 and 3 இல்லை. ஸ்டேட் அப்படியே வச்சுக்கோங்க. இது நல்ல கொஸ்டின் தான். சரி, இந்தியா விச் ஆர் த ஃபாலோயிங் கேன் பி கன்சிடர் அஸ் அ பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர். எதெல்லாம் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவேன்? சரி சும்மா செக் பண்ணுவோம். ஃபிக்ஸிங் எ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் ஆஃப் ஆல் கிராப்ஸ். ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறது, ஃபிக்ஸிங் எ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் ஆஃப் ஆல் கிராப்ஸ், அது ஒரு பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர். கம்ப்யூட்டைசேஷன் ஆஃப் பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி. கம்ப்யூட்டைசேஷன் இங்கே மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், இங்கே கம்ப்யூட்டைசேஷன். சாயில் கேபிட்டல் டெவலப்மெண்ட், சோஷியல் கேபிட்டல் டெவலப்மெண்ட். ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி வேவர் பண்ணுறது, அக்ரிகல்ச்சர் லோனை வேவர் பண்ணுறது. செட்டிங் அப் ஆஃப் கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி. இங்கே பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் சம்திங் சொல்லும்போது கேபிட்டல். ஸோ நம்ம எப்பயுமே இதில் எக்கனாமி படிக்கும்போது கேபிட்டல் ரெவன்யூன்ற காஸ்ட்டில் வந்து நிறைய எலிமினேஷன் பண்ணலாம். இது ஆட் ஒன் அவுட் எடுக்கலாம். இது வந்து ரெக்கரிங்கா, இது கேபிட்டல் எதுவும் ஃபார்ம் ஆகலை. இது கேபிட்டல் ஃபார்ம் ஆகுது கம்ப்யூட்டைசேஷன். இங்கே சோஷியல் கேபிட்டல், இது ஒரு கேபிட்டல் ஃபார்ம் ஆகுது. ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி நோ கேபிட்டல், வேவர் ஆஃப் லோன் நோ கேபிட்டல், அண்ட் செட்டிங் அப் ஆஃப் கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் ஆல்சோ கேபிட்டல். ஸோ விச் இஸ் 1, 2, 3 and 5 இருக்கா? 1, 2, 3, 5 1, 2, 3 இருக்கு. ஐயோ 1 சாரி 1 தப்பு. 2, 3 2, 3, 5 2, 3, 6 2, 3, 6 இதோ இருக்கு பாரு. 2, சி தான் ஆன்சர். 3
6. ஸோ இந்த மாதிரியே எடுத்துடலாம். ஸோ இது ஒரு ஆட் ஒன் அவுட் மெக்கானிசம் யூஸ் பண்ணுங்க எங்கேயாவது. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா எதுவுமே தெரியல அப்படின்னா எல்லாமே வர மாதிரி இருந்துச்சுன்னா ஆட் ஒன் அவுட் யூஸ் பண்ணி வெளியே ஏற்றுருங்க. இன் கேஸ் ஆஃப் ஆல் செரல்ஸ், பல்சஸ் அண்ட் ஆயில் சீட், செரல்ஸ், பல்சஸ், ஆயில் சீட் மூணுமே வச்சுக்கிறேன். த ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இஸ் அன்லிமிட்டெட் இன் எனி ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி கேட்டிருக்கானா அன்லிமிட்டெட்ன்ட்டு. அங்கே கேட்டதான் யூனிஃபார்ம் சப்போர்ட், யூனிஃபார்மாக கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிருந்தான். இங்கே செரல்ஸு, பல்சஸ்ஸு, ஆயில் சீடு ப்ரொக்யூர்மெண்ட் வாங்குற ப்ரொக்யூர்மெண்ட் வந்து அன்லிமிட்டட், யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாமா. அது எப்படி வாங்க முடியும்? ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு பேண்ட் வித் கொடுத்துருப்பாங்க. ஒரு மாதிரி தான் இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட், சும்மா வச்சுக்கலாம், தப்புன்னு எடுக்காதீங்க. இப்போ பார்க்கலாம். இப்போ இன் கேஸ் ஆஃப் த செரல்ஸ் அண்ட் பல்சஸ், எம்எஸ்பி இஸ் ஃபிக்ஸ்ட் இன் எனி ஸ்டேட் டு அட் த லெவல் டு விச் த மார்க்கெட் ப்ரைஸ் வில் பி நெவர் ரைஸ். ஓ, அந்த லெவலுக்கு வந்து நான் எம்எஸ்பி கொடுத்துருவேன். இது கன்ஃபார்மாக தப்பு. ஆனால் அன்லிமிட்டடாக எல்லாரும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றதும் எனக்கு தப்புன்னு தான் தோணுது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பேண்ட் வித் இருக்கும். ஆன்சர் என்ன? Neither one nor two. சூப்பர், இது நல்லா தான் இருக்கு. சரி, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். என்னன்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கிரெடிட் டெலிவரி டு த அக்ரிகல்ச்சர் செக்டார், த டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் cooperative bank delivers more credit in comparison to the scheduled commercial bank and regional rural bank. இவனை விட இவன் அதிகமா தரான். கம்பாரிஷன் டு எதை விட? ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க் அண்ட் ரீஜனல் ரூரல் பேங்க் விட டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ்ஸ் அதிகமாக தர முடியுமா? அதாவது ரொம்ப பெரிய கம்பேரிங் த இன்கம்பேரபிள்ஸ் மாதிரி இருக்கு. அதுவே தப்பு. சரியா? ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ன்றது இஸ் டு கிரெடிட் அ ஃபண்ட் ஃபார் த பிரைமரி கிரெடிட். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே காம்ப்ளிமெண்ட் ஆகல, ரெண்டுமே வந்து கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. பிரைமரி கிரெடிட் சொசைட்டி எங்கே இருக்குது? ரீஜனல் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க் எங்கே இருக்குது? ஸோ அந்த அளவு ரெண்டு கம்பேரபிள் பண்ணுறான். இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க இந்த வருஷம், இதுக்கப்புறம்லாம் இதெல்லாம் ஈஸி எலிமினேஷன் தான். இண்டஸ்ட்ரீஸ் ஒரு நிமிஷம். சரி, which are the following benefits are likely to occur to India from the World Trade Organization? likely to occur in the to India from the world. இதுல இருந்து என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு கேக்குறாங்களா? சரி பார்க்கலாம். வந்துட்டான்ல, அதனால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? இந்தியா ஷேர்ஸ் in the world trade is to go up from the present $600 million to $500 million வந்து இந்தியாவோட ஷேர் அதிகமாக போதா? இதெல்லாம் அன்அம்பிஷியஸ்ங்க. 600 மில்லியன்ல இருந்து 500 மில்லியனுக்கு போற ஒரு டார்கெட் எஸ்டிமேட் எடுக்க முடியாது. இந்த மாதிரி எஸ்டிமேஷனே தப்பு. இந்த இப்போ கொடுத்தாலே நம்ம தப்புன்னு தான் எடுப்போம். அப்பயும் தப்புன்னு எடுத்துருக்கலாம். 1995 கேட்டிருக்காங்க. 2000 5 வருஷத்துல வந்து $5 பில்லியன் போயிடுமா US இந்த ஷேர் ஆஃப் வேர்ல்டு ட்ரேடு. இது மாதிரி அன்அம்பிஷியஸ் டார்கெட், இதெல்லாம் பிரேக் பண்ண முடியாது. சரி, இட் வில் ஹெல்ப் த பூஸ்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கமோடிட்டி ஃப்ரம் இந்தியா. எக்ஸ்போர்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கமோடிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம் மேபி ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இந்தியா ஷேர்ஸ் இந்த வேர்ல்டு ட்ரேட் will likely to triple by the year 2000. ட்ரிப்பிளா? இங்கே ட்ரிப்பிள் ஆகும், இங்கே 550 பில்லியன் ஆகும். சரி, நம்ம ட்ரிப்பிள் ஆகும் கூட வச்சுக்கலாம், வேறு வழியில்ன்றதுனால. ஆனால் மேலே இருக்கிற தப்புன்னு எடுத்துக்கலாம். ஆன்சர் என்ன? 2 and 3. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நம்பரில், எக்ஸாக்ட் நம்பரில் சொன்னாங்கன்னா தப்பாக இருக்குது. ஆனால் ட்ரிப்பிள் டபுள் ஆகும் அப்படின்றா ஒரு எஸ்டிமேஷனில் சொல்கிற மாதிரி இருக்குல்ல, அதனால அப்படி வச்சுக்கலாம். நல்லா இருக்குது இந்த கொஸ்டின், நான் நோட் பண்ணிக்கிறேன். சரி, local supply of coal is not available to Jamshedpur, Durgapur, Bhilai and Bhadravati. பத்ராவதி கர்நாடகா. யாருக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க? அப்போ ஏதாவது பிரச்சனை கர்நாடகா இருக்கா? பத்ராவதி அது அயன் அண்ட் ஸ்டீல்டா. அப்ப அவங்களுக்கு கோல் கொடுக்கணும்ல. ஜாம்ஷெட்பூர் டாடா கன்ஃபார்மா கொடுப்பாங்க. ஆமா, ஆனா பத்ராவதி கர்நாடகா கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க? அவங்க ஸ்டீல்ன்றதுனாலயா? அக்கா எல்லாமே ஸ்டீல் தான். இங்க பாருங்க, டிஸ்கோவும் ஸ்டீல் தான், இதுவும் ஸ்டீல் தான், துர்காபூரும் ஸ்டீல் தான், HLS இருக்கு பாருங்க, அது ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட், அதுவும் பிலாய் ஸ்டீல் தான், இதுவும் ஸ்டீல் தான், விஸ்வேஸ்வராய் ஸ்டீல் லிமிடெட் நினைக்கிறேன் பத்ராவதியில. ஆனா இதுக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஏன் ஆட் ஒன் அவுட் எடுக்கணும்னு எனக்கு தெரியல. எந்த ஆட் ஒன் அவுட் எடுக்கிறது? Local supplied.
அதான் லோக்கல் சப்ளை அதுதான். குடுக்க மாட்டாங்கன்னா, சம்திங் ஏதோ ஆ. யூனிக்கா இருக்குல்ல. துர்காப்பூர் கொல்கட்டா, ஜாம்ஷெட்பூர் கொல்கட்டா, பிலாய் வந்து சத்தீஸ்கர். அந்த பேண்ட்ல இல்லாதது இது ஒண்ணு தான் வெளியில இது இருக்கு. கோல் ப்ரொடியூசிங் ஏரியா விட அவுட் சைட்ல இருக்காண்டா. ஆமா. அப்போனா அதுக்கு தான் தரமாட்டாங்க. இது எல்லாமே பக்கத்துல. ஜாம்ஷெட்பூர் ஜார்க்கண்ட்ல இருக்கு. துர்காப்பூர் கொல்கட்டா, மீன் அந்த வெஸ்ட் பெங்கால். பிலாய் வந்து சத்தீஸ்கர்ல இருக்கு. அப்ப இது மட்டும் தான் வெளியில இருக்கு. அப்படி ஒண்ணு தான் ஆட் ஒன் அவுட்ல எடுக்க முடியும். அந்த ஆட் ஒன் அவுட்ல மட்டும் தான் ஒர்க்கும் ஆகுது. கரெக்டா அது பத்ராவதி? கரெக்ட். அக்கா நீங்க எதை வச்சு சொன்னீங்க? பத்ராவதி கர்நாடகா குடுக்க மாட்டாங்கன்னு ஏற்கனவே இந்த ஒரு குட்டி நியூஸ்ல போட்டிருந்தானுங்க. அத வச்சு தான் சொல்றேன். ஓகே. ஆனா பேக்ரவுண்ட் இஷ்யூ நான் பார்க்கல. டன். ஆனா இது வந்து நம்ம ஆட் ஒன் அவுட்ல தான் எடுக்க முடியும். சரி. நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் விச் ஆஃப் த விச் இண்டஸ்ட்ரியல் லைசன்சஸ் இஸ் ரெக்வயர்ட் ஹாஸ் நவ் பீன் ரெடியூஸ்டு டு. இது தேவையில்லைங்க. நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ரெடியூஷன் லைசன்ஸ்லாம் தேவையில்ல. த ஸ்கீம் அர்பன் மைக்ரோ என்டர்பிரைசஸ், அர்பன் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஹவுசிங் அண்ட் ஷெல்டர் அப்கிரேடேஷன்ஸ் ஆர் பார்ட் ஆஃப். எதோட பார்ட்? அர்பன் அர்பன் அண்ட் ஹவுசிங் அண்ட் ஷெல்டர் அப்கிரேடேஷன், இன்டெகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட், நேரு ரோஜ்கர் யோஜனா, ஜவஹர்லால் நேரு ரோஜ்கர் யோஜனா, பிரைம் மினிஸ்டர் ரோஜ்கர் யோஜனா. மைக்ரோ என்டர்பிரைசஸ் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட், ஹவுசிங் ஷெல்டர் அப்கிரேடேஷன். ஓகே. ரோஜ்கர் நேரு ஜவஹர் ரோஜ்கர் 1997ல பிரைம் மினிஸ்டர்னு எடுத்துக்கலாமா? டியா? டிஏ போட்டுக்குவோம். ஏன்னா ரெண்டு நேரு. பேரும் எப்படித்தானோ எப்படி போடுறதுனே தெரியலையே. நேரு ரோஜ்கர் யோஜனால ஹவுசிங் அப்கிரேடேஷன், எம்ப்ளாய்மெண்ட், வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைசஸ் எல்லாம் மூணுத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஓகே. இது எப்படி எலிமினேட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப பழசா இருக்கு. சரி. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியாஸ் ஸ்மால் ஸ்கேல் செக்டார் டு கிராஸ் டர்ன் ஓவர் இன் த மேனுஃபேக்சரிங் செக்டார் சின்ஸ் 1992 ஹஸ் பீன் இன் அன் ஆர்டர் ஆஃப். ஸ்மால் சேல் செக்டார் கிராஸ் டர்ன் ஓவர் டு த மேனுஃபேக்சரிங் செக்டார் சின்ஸ் 1992. 40% படிக்கிறோம்ல எம்எஸ்எம்இ, அதே போட்டு விட்டுருமா 40%? கரெக்டா? 40 தான். இப்பயும் 40% தான் எம்எஸ்எம்இ மேனுஃபேக்சரிங் ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்றோம். அதையே அப்படியே 14 போட்டு விட்டுரும். விச் ஆர் த ஃபாலோயிங் பிளேசஸ் ஆர் நோன் as known for paper manufacturing industry? எதெல்லாம் known for paper manufacturing industry? சரி. யமுனா நகர், கவுஹாத்தி, ஷஹாபாத் அண்ட் பலார்பூர். ஓ, பேப்பருக்குன்னு தனியாக கேட்டாங்க. ரப்பர் இது மாதிரி பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் தனியாக வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் எங்க இருக்குன்னே தெரியலையே. யமுனா நகர்னா அசாம் வருமா பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு? குவாஹத்தி, அசாம். தெரியலக்கா, எனக்கு வருமானு தெரியல. ஆன்சர் பீடா. 1 to 4. ஏதோ ஷஹாபாத், இது எங்க இருக்குன்னு பாத்துக்கிறேன். யூபில இருக்கு ஷஹாபாத். யமுனா நகர் பாருங்க. யமுனா நகர் எங்க இருக்கு பாரு. யமுனா நகர் வந்து ஹரியானா. ஹரியானாவா? ஆமா. இவன் பலர்பூர் மகாராஷ்டிரா. என்னங்க எங்கெங்கயோ இருக்கு, ஆனா எப்படி இதை எடுக்கிறதுன்னு தெரியலையே. பலர்பூர் அந்த வருஷம் மகாராஷ்டிரா கரண்ட் அஃபேரா இருந்திருக்கும்டா. இருக்கலாம். ஆனா பேப்பர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி தானக்கா அது. தெரியல, ரொம்ப கஷ்டம் எடுக்கிறது. கவுஹாத்தி எப்படி ஷஹாபாத் யூபி வந்து அவுட் ஆகுதுன்னே தெரியல. ஏன்னா ஹரியானா இருக்கும்போது சொல்றேன். சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் யமுனா நகர்ல கிடைக்குது, கவுஹாத்தியில கிடைக்குது, பலர்பூர்ல கிடைக்குது. பேப்பர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்குது. ஓகேயா? சரி, இது ஒன்றும் ஷஹாபாத் மட்டும் கிடையாது. சரி. கிளாஸ் இண்டஸ்ட்ரி. ஓ, கிளாஸு, பிராஸு, ஸ்லேட்டு, ஹேண்ட்மேட் கார்பெட் இண்டஸ்ட்ரி எல்லாம் எந்தெந்த ஊர்ல இருக்குன்னு கேட்குறாங்க. கிளாஸ் எங்க ஃபேமஸ்? ஆன்சர் சொல்லிடு, நான் பார்த்துருவேன் டேரெக்டா. இல்லை எந்த ஊர்ல ஏ. இருக்கு. சரி. ஏ வந்து 3, ஃபெரோசாபாத். பிக்கு வந்து பிராஸ் இண்டஸ்ட்ரி. பிராஸ் எங்க அதிகமாக கிடைக்கும்? மொரா மொராடாபாத். சரி. இது வந்து 2. ஸ்லேட் இண்டஸ்ட்ரி வந்து மக்க மராக் மராக்பூர். ஹேண்ட்மேட் கார்பெட் இண்டஸ்ட்ரி வந்து 4, which is மிர்சாப்பூர். மிர்சாப்பூர் யூபியில் இருக்கு. மற்றதெல்லாம் பார்க்குறேன். எல்லாம் யூபி பீகாரா இருக்குன்னு நினைக்கிறேன். மொராடாபாத் யூபி. ஆமா, மொராடாபாத் யூபி. ஃபெரோசாபாத் பாருங்க. மராக்பூர்.
மரக்பூர் மீரட்ல இருக்கு. ஆந்திரால இருக்கு மரக்பூர். ஏபி ஆந்திரா. ஃபெரோசாபாத் யூபி தான் நினைக்கிறேன். இல்ல மகாராஷ்டிராவா? யூபி யூபி. ஃபெரோசாபாத் யூபி. சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஃபெரோசாபாத். ஃபெரோசாபாத்ல கிளாஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. பிராஸ் இண்டஸ்ட்ரி வந்து மொராடாபாத். பிராஸு மொராடாபாத். இது வந்து ஃபெரோசாபாத். கிளாஸு பிராஸு. நெக்ஸ்ட் வந்து ஸ்லேட் வந்து 2 மர மரக்பூர். ஓகே, அது ஆந்திர பிரதேஷ். ஸ்லேட்டு ஏன்னா ஸ்லேட் ஓகே, அங்கே நிறைய லைம்ஸ்டோன் கிடைக்கலாம், அதனால ஸ்லேட் கிடைக்குது ஈஸியாக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட்மேட் கார்பெட் இண்டஸ்ட்ரி வந்து மிர்சாப்பூர். கார்பெட். ஓகே, லெத்தர் அதிகமாக கிடைக்கும்ன்றதுனாலயா? சரி. பிரைஸ் ஆஃப் எனி கரன்சி இன் இன்டர்நேஷனல் மார்க்கெட் இஸ் டிசைடட் பை த எனி கரன்சி யார் டிசைட் பண்ணுறா? வேர்ல்டு பேங்க் டிசைட் பண்ணாது. டிமாண்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்டு பை த கண்ட்ரி கன்சர்ன்ட். இது ஓகே. அப்படி இல்லைனா ஸ்டெபிலிட்டி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் கன்சர்ன்ட் கண்ட்ரி, எக்கனாமிக் பொட்டன்ஷியல் ஆஃப் கண்ட்ரி இந்த கொஸ்டின் ஆஃப் திஸ் ஸ்டேட்மெண்ட். ஒன்றுத்துக்கிட்ட நான் வந்து அதுக்கு 2 and 3 போட்டுக்குவேன். எக்கனாமிக் பொட்டன்ஷியல் வச்செல்லாம் சொல்ல முடியுமா என்ன? அதுக்கு வேலை 2 and 3 போடலாம்ல. ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் கன்சர்ன்டு. நெக்ஸ்ட் என்னன்னா டிமாண்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடட் பை த கண்ட்ரி கன்சர்ன்டு. கரெக்டா? கரெக்ட். பொட்டன்ஷியல் வச்சு சொல்ல முடியாது. சரி. சம்டைம்ஸ் பேக் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிசைடட் டு டீலைசன்ஸ் த ஒயிட் குட் இண்டஸ்ட்ரி. அப்போ இந்த ஒயிட் குட் இண்டஸ்ட்ரிலாம் டீலைசன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒயிட் குட்ஸ்னா என்னென்ன? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் அலுமினியம் யூட்டென்சில்ஸ், மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட், ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ்டு பை அ காஸ்பீஷியஸ் கன்சப்ஷன், இல்லைனா சோப், டிடர்ஜென்ட் அண்ட் மாஸ் கன்சப்ஷன் குட். இங்கே பாரு, ஒயிட் குட்ன்றாங்க. நம்ம ஹோலிஸ்டிக்காக இருக்கணும். ஒயிட் குட்னா இந்த பெரிய பெரிய ஐட்டம்ஸ் இதுடா, அப்ளையன்சஸ், இந்த ரெஃப்ரிஜரேட்டர், வாஷிங் மிஷின். ஆமா. அது கரெக்ட் தான். நான் சும்மா எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது ஆன்சர் தெரியும் எனக்கு, நான் சொல்கிறேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் அலுமினியம் யூட்டென்சில்ஸ்ன்றது கவர்மெண்ட் வந்து டீலைசன்ஸ் பண்ணுவாங்க. மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட் டீலைசன்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் இது தப்புன்னு எடுத்துடலாம். அதில் சோப்பு டிடர்ஜென்ட் தப்பாக எடுத்துடலாம். நார்மலாக இருக்குது, கன்செப்ஷன் குட்டாக இருக்குது. அப்போ இது ஒயிட் குட்ன்றது ஸ்பெஷலாக இருக்கணும். எதர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர் அலுமினியமாக இருக்கணும், இல்லைனா காஸ்பீஷியஸ் கன்செப்ஷனாக இருக்கணும். அதாவது சம்திங் லக்ஸரியஸ் கன்செப்ஷனாக இருக்கணும். மேபி இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஆட் ஒன் அவுட்ல 50-50 வந்து சான்ஸ் நிற்கலாம். சீடா. சரிதான். சரி, இதெல்லாம் என்ன ஊர் என்ன கேட்டிருக்காங்க? லேபிள் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி. அப்படியே பேரை பார்த்துக்குங்க. சிமெண்ட் இண்டஸ்ட்ரி எல்லாமே சிமெண்ட் இண்டஸ்ட்ரி தான். திருநெல்வேலி சிமெண்ட் இண்டஸ்ட்ரியா? சரி. சுருக். திருநெல்வேலி 4 வரணும், தெரிஞ்சிச்சாலே போட்டுடலாம். ஓகே, திருநெல்வேலி ஏக்கு வந்து பி. 2வா? பியா? பி ஆன்சர். ஓ சாரி, பிங்க. சாரி, நான் டி வந்து தப்பா போட்டேன். பிக்கு வந்து 4 வரணும். ஓகே, இங்கே பிக் 4, இங்கே பிக் 4. ஏக்கு 2. ஏ வந்து என்னது? சுருக் அப்படின்ற ஊர். சுருக்கு, சிக்கா அண்ட் கட்னி. கட்னி வந்து எங்கே இருக்கு? ஏக்கு வந்து 2 போடணுமா? ஏக்கு வந்து 2 போட்டால் இது வந்து கட்னி இங்கே இருக்கு. பிக்கு வந்து 4 போட்டோம்னா திருநெல்வேலி, இது தெரியும். சிக்கு வந்து 1 போடணும். சிக்கு வந்து 1ன்னா போடுறது 1க்கு சி, சிக்கா. டிக்கு வந்து 3. டி வந்து என்ன இருக்கு? சுருக்கா. சுருக். ஞாபகம் வச்சுக்கோங்க. சுருக், சிக்கா அண்ட் கட்னி இது 3மே சிமெண்ட் இண்டஸ்ட்ரி. திருநெல்வேலின்னு புதுசாக ஒரு சிமெண்ட் இண்டஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கு. கட்னி, சிக்கா அண்ட் சுருக். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் in most case not as efficient and competitive as they are large scale one. சரி. Yet the government provide a preferential treatment and reservation in the range of the products to the some firm because of the small scale industries. அப்படி கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க இது பார்க்கலாம். ப்ரொவைட் ஹையர் எம்ப்ளாய்மெண்ட் as per unit capital deployment basis. நிறைய கேபிட்டல் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதுனால ரிசர்வேஷன் கொடுக்கலாம். ஓகே, ப்ரமோட் ரீஜனல் டிஸ்பாரிட்டியை ப்ரமோட் பண்ணுது. ஓகே, ரீஜனல் டிஸ்பாரிட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை ப்ரமோட் பண்ணுதா? சரி. டிஸ்ப்ரெஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். சரி. ஹை பெர்ஃபார்ம்டு பெட்டர் இன் த எக்ஸ்போர்ட் ஆஃப் மேனுஃபேக்சர்டு ப்ராடக்ட் தென் த லார்ஜ் ஸ்கேல் ஒன். பெர்ஃபார்ம்டு எக்ஸ்போர்ட்டில் நிறையா பண்ணுறாங்க. அதான் எம்எஸ்எம்இ தான் பற்றி பேசுகிறாங்க. ப்ரொவைட் ஜாப்ஸ் டு த லோ ஸ்கில் லேபரர்ஸ் who otherwise may not find employment in the avenue of elsewhere. ஓகே, ஏன் வந்து
நிறைய ப்ரொடியூஸ் லார்ஜ் ஸ்கேல் பண்ணாலும் ப்ரொடியூஸ் பண்ணனாலும் இது வந்து ரிசர்வேஷன் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகே, நம்ம இப்போ அது எடுப்போம். இதை ஆடோ நோட் கண்டுபிடிக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் 1 and 4 கூட நல்லா தான் இருக்குது. இங்கேயும் எம்ப்ளாய்மெண்ட், இங்கேயும் ஜாப்ஸ் பற்றி பேசுகிறாங்க. நீங்கள் எக்ஸ்போர்ட் லெவல் பெட்டர் எக்ஸ்போர்ட் வந்து கொடுக்க முடியாதுன்னு வச்சுக்கலாம். ரீஜனல் டிஸ்பிரஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸும் ஒரு மாதிரி கமர்ஷியலாக தான் இருக்குது. இதுவும் கிட்டத்தட்ட பொட்டன்ஷியல் பற்றி பேசுகிறாங்க. அவன் தான் அதிக பொட்டன்ஷியல் இவனை விட. அவன் ஜாப் நிறைய கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுலேயே நிறுத்திக்கலாமா? ஆன்சர் கரெக்டா? ஆன்சர் 1 and 2. ஏதாவது சொல்லுங்கள், எப்படி எலிமினேட் பண்ணுறதுன்னு தெரில. செக் பண்ணுறேன். பிவி உனக்கு ஏதாவது ஐடியா? 1 and 4 தான் கொடுத்துருக்காங்க கூகுளில். என்னென்னமோ சொல்லியிருப்பா போலாட்டுக்கு. ஸ்ரீதர் மாதிரி ஒரு மோசமானவன் இங்க பார்த்ததே கிடையாது. யார் மாதிரி மோசமானவங்க? மைண்ட் வாய்ஸ் சவுண்ட்ல வெளியே பேசிட்ட போல இருக்கு கேவி. யாரு சரி, ஆக்சுவலாக இதுக்கு ஆன்சர் வந்து 1 and 4 இருக்கு அப்படின்னு வச்சேன்னா இது ஓகே. இங்க வர இது வந்து நம்ம நம்ம ஜாப் எம்ப்ளாய்மெண்ட்லேயே நம்ம வச்சுக்கலாம். ரிசர்வேஷன் ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் கொஞ்சம் சோஷியலாக இருக்கு. நான் இன்னொரு ஆப்லேயே செக் பண்ணிடுறேன் ஆன்சர் என்னன்ட்டு. ஆ 1 and 4 தாங்க. ஓகே, அடுத்து போகலாம். நம்ம அதே இந்த நம்ம பார்த்துனதே ரிசர்வ் பண்ணி ரொம்ப சோஷியலாக இருக்கணும். ரொம்ப சோஷியல் பர்பஸ்க்கு தான் கவர்மெண்ட் ரிசர்வேஷன்ஸ் பயங்கரமாக கொடுக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். சரி, ஃப்ரம் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த கம்பெனி இட் இஸ் பாசிபிள் டு ஜட்ஜ் அன் எக்ஸ்டென்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த கம்பெனி வச்சு என்னென்னலாம் கண்டுபிடிக்கலாம். பாசிபிள் டு ஜட்ஜ் அன் எக்ஸ்டென்ட் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் எ கம்பெனி, அசஸ் த ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் சைஸ் ஆஃப் எ கம்பெனி, டிட்டர்மைன் த சைஸ், அசஸ், ஜட்ஜ், டிட்டர்மைன் determine the size of the size and the composition of asset and liabilities of a company, the market share, debt, asset of a company. நல்லா இருக்குங்க. ஜட்ஜ் பண்றதை விட அசஸ் பண்ணலாம், இல்லை டிட்டர்மைன் பண்ணலாம். டிட்டர்மைனே பண்ணிடலாம். சைஸ், காம்போசிஷன் டி தான் இருக்கும். பேலன்ஸ் ஷீட்னாலே எவ்வளோ பாசிட்டிவ் எவ்வளோ நெகட்டிவ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுங்க. ஓகே, அசெட், டெப்ட் இதிலே சொல்றீங்களா? அசெட் அண்ட் லைபிலிட்டிஸும் இருக்கு. சைஸ், காம்போசிஷன் இல்லை மார்க்கெட் ஷேரை தான் இங்கே வேரியா இருக்கு. டெப்ட், அசெட் ரெண்டுத்துலையுமே இருக்கு. அசெட் அண்ட் லைபிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. சைஸா காம்போசிஷனா? சைஸ் காம்போசிஷனா இல்லை மார்க்கெட் ஷேரா? பேலன்ஸ் ஷீட் ஒரு வருஷத்துல தாங்க இருக்கும். ஒரு வருஷத்தோடது. ஆமா, ஒரு வருஷத்தோடது. அப்போ மார்க்கெட் ஷேர் போவீங்களா இல்லை சைஸ் அண்ட் காம்போசிஷன் போவீங்களா? மார்க்கெட் ஷேர் தான் போவேன் நான். ஆன்சர் என்ன? சி. படியா? அதான் மன வருத்தம் திரும்ப வந்துட்டு. டெங்கோட சேர்த்து இது வச்சுக்கோங்க. நான் செக் பண்ணிக்கிறேன் ஆன்சர். சீதா இருக்கு. கரெக்ட். ஸோ இது எப்படி எடுக்கிறது இப்போ? இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட் ஷேரை விட சைஸ் அண்ட் கம்போசிஷன் தான் பேலன்ஸ் ஷீட்ல தெரியும். ஓகே, சரி, அடுத்து போவோம். பேர்ல் ஃபிஷிங், ஆட்டோமொபைல்ஸ், ஷிப் பில்டிங், இன்ஜினியரிங் ப்ராடக்ட். சரி, எதாவது வந்து இந்த ஒரு பேர்ல் வந்து டியூட்டிகன் டியூட்டிகன் கூட வச்சுக்கலாம். பேர்ல் A2 போடு. இருங்க போட்டுக்கிறேன். ஆட்டோமொபைல் வந்து மகாராஷ்டிரா. அப்ப பிஞ்சோரா? பிஞ்சோர் தான். பூனே பூனே பூனே. ஓ, பூனே இருக்கா? ஓகே. ஷிப் பில்டிங் மார்மோகோ போட்டிருக்கோ. மர்மகோ போர்ட்ல. இன்ஜினியரிங் போட்டு ஷிப் பில்டிங் 2143. 2143. பிஞ்சோர் வந்து எங்க இருக்கு? மகாராஷ்டிரால இருக்கா பிஞ்சோர்? நிமிஷம் பாத்துக்கிறேன். பிஞ்சோர் வந்து ஹரியானால இருக்கு.
ஓ அங்க என்ன இன்ஜினியரிங் குட்ஸ் ஹரியானால? ஆல்ரெடி ஹரியானால ஒரு இடத்த பார்த்தோம்ல, அது என்ன இடம் அது? ஞாபகம் இருக்கா? பேப்பர் இண்டஸ்ட்ரி பேர் என்ன? யமுனா நகர். யமுனா நகர், கரெக்ட். சூப்பர். சரி. என்னது இது? லைஃப் சைக்கிள் ஆஃப் இன்செப்ஷன் ஆஃப் டிமைஸ் டு டிமைஸ் இன் ஷோன் இன் த கிராஃப். ஓகே, எதை பத்தி கேக்குறாங்க? ஓ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஓ ஸ்டார்ட் அப் பத்தி கேக்குறாங்க. சும்மா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், மெச்சூரிட்டி, growth, இன்ட்ரடக்ஷன். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தானே? இன்ட்ரடக்ஷன் 1, டிக்கு வந்து 1 வச்சுக்கலாம். டிக்கு 1, அப்போ சிக்கு வந்து 2. growth, மெச்சூர் ஆகுறது, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டா? அதுக்கப்புறம் தான் ப்ராடக்ட் டெவலப் ஆகுமா? இது ஆன்சரு பீடா ஆன்சர். கன்ஃபார்மா தப்பா சொல்லணும்னு தெரியும். இருந்தாலும் அப்போ டிக்கு வந்து 2 வரணும். டிக்கு வந்து 2 வரணுமா? இன்ட்ரடக்ஷன் வந்து டி. 1 எங்க இருக்கு? 1 வந்து ஏ. ப்ராடக்ட் டெவலப் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணிடணும், அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குது? B4 இங்கே வந்து பி. அப்போ வந்து இங்கே வந்து மெச்சூரிட்டி ஆகுது. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? அதுக்கு முன்னாடி வந்து சி growth நடக்குது. growthக்கு அப்புறம் மெச்சூரிட்டி, மெச்சூரிட்டிக்கு அப்புறம் டிமைஸ். 5 பற்றி கொடுக்கவே இல்லை. ஒரு நல்ல கிராஃபுங்க அது. லாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் சேல் கிராஃப். இது எங்கேயாவது யூஸ் பண்ணுங்க. ஏதாவது ஸ்டார்ட் அப்ஸ் பற்றி கேட்குறாங்க, அதை பற்றினா இந்த கிராஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. பாய் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து குரூப்பில் போட்டுறேன். இந்த கிராஃப் மட்டும் நல்லா இருக்கு இந்த கிராஃப். சரி. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா டு அன் எக்ஸ்டென்ட் இஸ் கன்ஸ்டைன்டு பை. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்து டு எக்ஸ்டென்ட் கன்ஸ்டைன்டு பை. எதனால கன்ஸ்டைன்ட் ஆகுது? சரி. அடிக்குவேட் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் லீடர்ஷிப் இன் த பிஸ்னஸ். லேக் ஆஃப் அடிக்குவேட் ஆண்டர்பிரினர்ஷிப்பும் லீடர்ஷிப்பும் இல்லை, அதனால வந்து கன்ஸ்டைன் ஆகுது. லேக் ஆஃப் சேவிங் டு இன்வெஸ்ட், சேவிங் இல்லை. டெக்னாலஜி அண்ட் ஸ்கில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது கன்ஃபார்மாக இல்லை. லிமிட்டிங் பர்ச்சேசிங் பவர் அமாங் த லார்ஜர் மாசஸ். லிமிடெட் பர்ச்சேசிங் பவர் அமாங் த லார்ஜ் மாஸ் வந்து பர்ச்சேசிங் பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது எப்படி சொல்லலாம்? இது தப்புங்க. இது இந்தியாக்கே தப்பாக இருக்குது. இதை 4 தூக்கிடு. 1 2 3. அடிக்குவேட் ஆண்டர்பிரினர்ஷிப், லீடர்ஷிப், பிஸ்னஸ் இல்லை, காசும் இல்லை, டெக்னாலஜியும் இல்லை, அவ்வளோதான். ஸோ ஆனால் பவர் நிறைய, பர்ச்சேசிங் பவர் நிறைய தான் வச்சிருக்கோம். கரெக்டா? ஆன்சர் 2 3 4 டா. அடையாங்க நீங்கள் வேறு செக் பண்ணிக்கிறேன் நான் இன்னொரு வாட்டி. ஒன் 3 4 கொடுத்துருக்கான். என்ன ஆன்சர்னே தெரியலையே. 2 3 4 நீ சொல்ற, 1 3 4 அவன் கொடுத்துருக்கான். இன்னொரு சைட்ல செக் பண்றேன். லீடர்ஷிப் இன் பிசினஸ்லாமா வரும்? அதுல இல்லாதனால தான் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இந்தியால இல்லையோ? அது ஒன் ஆஃப் த கன்ஸ்ட்ரெயினா இருக்குமா என்ன? அக்கா ரெண்டு ரெண்டு இன்னொரு சைட்லயும் 2 3 4 கொடுத்துருக்காங்க அக்கா. ஒரு சைட்ல 1 3 4 கொடுத்துருக்கான், ஒரு சைட்ல 2 3 4 கொடுத்துருக்கான். அதுதான் நான் கேக்குறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாரு, அந்த லேக் ஆஃப் அடிக்குவேட் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் லீடர்ஷிப் இன் பிசினஸ். பிசினஸ்ல லீடர்ஷிப் இல்லங்கிறதுனால இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இந்தியால இல்லையா? அது ஒரு கன்ஸ்ட்ரெயினா? ஆனா ஒரு பர்ச்சேசிங் பவர் இல்லைன்னு சொல்லுவீங்களா? லார்ஜர் மாஸ்க்கு பர்ச்சேசிங் பவரே இல்லையா? அப்ப அந்த 22% அது அந்த அளவுக்கு வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு யோசிக்கலாம்ல. அதான் பாவர்ட்டி லெவல்ல ஒரு 22% பாப்புலேஷன் பாவர்ட்டில இருந்தாங்கன்னா, அப்ப மீதி 78% பர்ச்சேசிங் பவரோட தானே இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப லார்ஜர் மாஸ்ன்னு எப்படி சொல்ல முடியாத பர்ச்சேசிங் பவர் இல்லை அப்படின்ட்டு? அவங்கள வாங்கும் திறன் இருக்குல்ல அவங்களுக்கும். ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டின் அக்கா இது. அது லிமிட்டட் பர்ச்சேசிங் பவர் தானே சொல்லியிருக்காங்க. சரி சொல்லியிருக்கான். அப்படி இப்ப இந்தியாவோட பர்ச்சேசிங் பவர் பெட்டரா தானே இருக்கு. இல்ல லிமிட்டட்னு தானே சொல்லியிருக்காங்க, இல்லன்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் லேக் ஆஃப் அடிக்குவேட் தானே சொல்றான். அடிக்குவேட் தானே சொல்றான். செகண்ட் ஒன் பாரு, லீடர்ஷிப்பும் இல்லங்கறாங்க. சரிதான். ஆனா இல்ல, உங்களுக்கு அவங்க சாட்டிஸ்ஃபை சொன்ன ஆயிடுச்சு அந்த பாயிண்ட் கொஸ்டின். கரெக்ட் தான். அடிக்குவேட் லீடர்ஷிப் இல்லாததுனால இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ லேக் ஆஃப் சேவிங்ஸ் டு இன்வெஸ்ட் ஒரு பாயிண்ட் கரெக்ட் தான். லிமிட்டட் இதுவும் கரெக்ட் பர்ச்சேசிங் பவர், தான். பர்ச்சேசிங் பவர் கம்மியா இருக்கனால பீப்புள் கன்சம்ஷன் கம்மியா இருக்கு, அதனால டிமாண்ட் இல்ல, அந்த மாதிரி ரிலேட் பண்ணலாம்ல. ஓகே, நம்ம இந்த மாதிரி ஒரு ஆர்டர் நோட் எடுக்கலாம்.
சொல்றது கரெக்ட் தான். லீடர்ஷிப்ன்றது ஒரு பெரிய மேட்டர் இல்ல. ஆனா இது 3 தான் வந்து ரியல் கன்ஸ்ட்ரெயின்ட். இட்ஸ் நாட் எ ரியல் ஆமா, கன்ஸ்ட்ரெயின்ட். டிமாண்ட் சப்ளை டிட்டர்மைன் பண்றது பர்ச்சேசிங் பவர் தானே. பர்ச்சேசிங் பவர், இன்வெஸ்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 3மே டிமாண்ட் சப்ளை டிட்டர்மைன் பண்ணுது. இட்ஸ் நாட் எ பிக் கன்சர்ன். டைரக்ட்லி கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொன்னா இது சொல்லக்கூடாது. ஆட் ஒன் அவுட். ஓகே, சரியான கொஸ்டின் இது. நல்லா இருக்கு இந்த கொஸ்டின். சரி, டூரிசம் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா இஸ் யூனிக் a small compared to many other countries in terms of India's potential size. டூரிசம் பயங்கரமான இண்டஸ்ட்ரியா, குவைட் ஸ்மாலாக இருந்தாலும் பெரிய பவர்ஃபுல். which of the following statement is correct in this regard? A distant in India are too far apart and luxury hotel are too expensive for western tourist. சரி, குவைட் ஸ்மாலாக இருந்தாலும் கம்பேர்ட் ஹை பொட்டன்ஷியல். The most of the months of the India is too hot and western tourists feel comfortable. Most of the picturesque resort in India such as Northeast and Kashmir are all practical purpose outbounds. India infrastructure required for attracting investors inadequate. Which of the following statement is in this regard? Correct. Country, many other countries in terms of potential. கொஸ்டின் வந்து நெகட்டிவா கேட்டிருக்காங்களா? டூரிசம் இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா ஸ்மாலா இருக்கு கம்பேர் பண்ணும்போது சொல்றாங்க. அப்போ இதுக்கு 4மே நெகட்டிவா தான் சொல்ற மாதிரி சொல்லணும். அதுல பெஸ்ட் நெகட்டிவ் எது பாரு. இது ஓகே. ஆல் பிராக்டிகல் பர்பஸ் அவுட் ஆஃப் த பவுண்ட்ஸ். இது சிஏ தூக்கி. ஃபோர்த் ஆப்ஷன்ல பார்த்தாக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காம்பனன்ஸா இருக்கு பாரு. ஏ ஆப்ஷன் அதுக்குள்ள அடங்கிருது, சி ஆப்ஷன் அதுக்குள்ள லக்ஸரி அடங்கிருது. ஹோட்டலை பத்தி பேசுறாங்க. இங்கே வந்து காஷ்மீர் அண்ட் இதை பத்தி தான் பேசுறாங்க. அது கரெக்ட் தான். பர்டிகுலரா பேசுறாங்க. ஏவும் சியும். டி தான் வந்து காம்பனன்ஸா இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொதுவா. கரெக்ட் தான். டி தானே. இதுதான். அட்லஸ் சைக்கிள் கம்பெனி, பாரத் எர்த் மூவர்ஸ், இந்தியன் ஃபார்மர் ஃபெர்டிலைசர் கோஆபரேட்டிவ் லிமிடெட், நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட், இதெல்லாம் எந்தெந்த ஊர்ல இருக்குன்னு கேட்குறாங்க. அலுமினியம் எங்க அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? புவனேஸ்வர் கிடையாது. இருக்கலாமோ? புவனேஸ்வர், ஒடிஷா. இது பாக்ஸைட் ஒரு அதிகமா இருக்கிற இடத்துல தான் புவனேஸ்வர் தான் வரும். புவனேஸ்வரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஃபெர்டிலைசர் வந்து இந்த சைட்லாம் ரொம்ப ஃபேமஸ் இல்ல, என்சிஆர் ரீஜன். அப்ப சோனிபட், கலோல் எல்லாம் சோனிபட், கலோல் போடலாம் ஃபெர்டிலைசர். கடவுள் எங்க இருக்கு? குஜராத். சோனிபட் குஜராத்தா? மகாராஷ்டிராவா? சோனிபட் வந்து ஹரியானா கிட்ட வரும். ஆனா கலோல் தான் ஃபேமஸ் ஃபெர்டிலைசர். இப்ப கூட பார்த்தல இஸ்கோ நானோ ஃபெர்டிலைசர் பார்க்கும்போது கலோல் பார்த்தோம்ல. சரி, 3-2 வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். லாஸ்டா 3-2, 2-3-2 இருக்கு. கண்டிப்பா மாத்தி ஆகணும். சைக்கிள் எங்க ஃபேமஸ்? எர்த் மூவர்னா என்ன? பாரத் எர்த் மூவர்னா பெரிய பெரிய டெக்னாலஜி ஒரு வேலை. அப்ப பெங்களூரா மேபி இருக்கலாம். அந்த ஹிந்துஸ்தான் அர்னாட்டிக்கல் அதெல்லாம் நம்ம ஆன்சர் சொல்லுங்க. பெங்களூர்ல பார்த்திருக்கோம். டீடா. A4132. சரி, 4-1. இது வந்து சோனிபட்டா. அட்லஸ் வந்து சோனிபட். இது வந்து ஹரியானாவா? சோனிபட். இன்ஜினியரிங் குட்ஸ்னா அந்த அட்லஸ் சைக்கிள்னு வச்சுக்கலாமோ? அட்லஸ் சைக்கிள். சரி, கலோல் வந்து ஓகே. அடுத்தது வந்து பெங்களூர் எர்த் மூவர்னா பெரிய டெக்னாலஜியா இருக்குமோ? ஏதோ பெரிய பெரிய சைஸ் புல்டோசர் அந்த மாதிரி எர்த் மூவர்ஸ்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபெர்டிலைசர் வந்து கலோல், விச் இஸ் இன் குஜராத். அலுமினியம் வந்து புவனேஸ்வர். அந்த பாக்ஸைட் அங்கே தான் அதிகமாக கிடைக்கும். அதனால நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட். சரி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இஸ் ஃபாஸ்ட் becoming a very important field of activities in India because software is one of the major export of the country and the India has very strong base in the hardware. Software one of the fast becoming very important activities in India. Software is one of the major export of the country and India has a very strong base in hardware. Very strong base வச்சிருக்கோம். ஆமா, நம்ம எக்ஸ்போர்ட் நிறைய பண்றோம்ல, ஹார்ட்வேர் குட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். அதனால ரெண்டுமே கரெக்ட்னு வச்சுக்கலாமா? இல்ல, ஸ்ட்ராங் பேஸ் இன் ஹார்ட்வேர்ன்றது வந்து ஒரு ஒரு மாதிரி தான் இருக்கு. கரெக்ட் தான். ஆன்சர் என்னன்னா சீடா. ஓகே. 1999 இல்ல போல இருக்கு. ஆனா இப்போ வந்து நம்ம ஹார்ட்வேர் மெட்டீரியல் தான் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட். இந்த வருஷத்தோட செகண்டோ ஹையஸ்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் வந்து ஹார்ட்வேர் மெட்டீரியல். பட் ஸ்டில் அப்போ வந்து இது வெரி ஸ்ட்ராங்னு சொல்லும்போது தப்பு நடக்கணும். ஸ்ட்ராங்ன்றது ஓகே, வெரி ஸ்ட்ராங்ன்றது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு பாரு அந்த அட்ஜெக்டிவ். சரி, determine which of the following determines the nature and size of an industry. சரி, என்னென்னலாம் நேச்சர் அண்ட் சைஸ் இருக்கு? கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், பப்ளிக் டர்ன் ஓவர், லேபர் ஃபோர்ஸ் அண்ட் பவர் கன்சப்ஷன்.
கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு, லேபர் ஃபோர்ஸ் வச்சு சொல்லலாம். பவர் கன்சப்ஷன் யூஸ்வலாக எல்லாத்தையும் எடுக்கிறாங்கல்ல, அதை வச்சுக்கலாம். ஸோ 134 இருக்குல்ல, 134 எடுத்துக்கலாமா? இல்லை பிஸ்னஸ் டேர்ன் ஓவர் வச்சு சொல்லுவோமா? ஏன் பிசினஸ் டேர்ன் ஓவர் வேணாங்கிற? அதுவுமே எடுக்கலாம். என்னவா? நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணல. நான் பண்ணல. வர மாட்டேங்குதா? வரேன், கொஞ்ச நேரத்தில் வரேன். ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் எதெல்லாம் சொல்லலாம்? நேச்சர் அண்ட் சைஸ் எல்லாமே வராது. ஏதாவது ஒன்று தூக்கி தான் ஆகணும். என்ன தூக்குவீங்க? இல்ல பிசினஸ் டர்ன் ஓவர் கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்னு வச்சுக்கலாமா? எம்எஸ்எம்இ அதை வச்சு தான் லேபர் ஃபோர்ஸ் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு வராது. 1 to 4ன்னு நினைக்கிறேன். சாம், இந்த பவர் கன்சப்ஷன் 10 பேருக்கு மேல உள்ள பெரிய இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி மாத்துவாங்கல்ல, சொல்லுவோம்ல, அப்படி அதையும் சொல்லுவோம். இருக்கும்போது லேபர் ஃபோர்ஸ் எப்படி நம்ம எடுத்துக்காம இருக்க முடியும்? ஓகே ஓகே. பவர் கன்சப்ஷன் வச்சும் சொல்லுவோம். இப்போ சொல்றோம்ல, எனக்கு தெரியல. ஆன்சர் என்ன? பட் லேபர் ஃபோர்ஸ் 1 to 4 தான். மெக்கனைசேஷன் அதிகமா இருந்தா அங்க நமக்கு லேபர் ஃபோர்ஸே தேவையில்லை, கம்மியா தானே இருக்கும். மேபி பெரிய கம்பெனியா இருக்கும்போது மெக்கனைசேஷன் இருக்குவாங்க. ஆமா, இப்போ அது ஒரு பாயிண்ட். கரெக்ட். ஆட்டோமேஷன் நிறையா இருக்கும்போது லேபர் ஃபோர்ஸ் பெரிய கன்சிடரேஷன் கிடையாது. ஆனால் பவர் கன்சப்ஷன் வச்சு சொல்றாங்க போல இருக்கு. 19. ஒரே நிமிஷம் இதை வரேன், ஒரே நிமிஷம். அதை பார்த்து
என்னடா லெஃப்ட் ஆயிட்டா? அவன் நேரம் அந்த இண்டஸ்ட்ரி டாபிக்கே முடிச்சிருப்பான். அவங்க வீட்ல ஏதோ மோட்டர் கோளாறுன்னு சொன்னான். யாராவது உனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு கண்டினியூ பண்ண முடியுமா இல்ல என்ன பண்றதுன்னு கேளுங்க. தரவு கேள்றா. சயின்ஸ் வந்து கேட்குறேன். படிக்கிறது இது கேக்குதா? ஹலோ ஹலோ. கேக்குது ராகுல், கேக்குது. சாரி, நெட் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு நடுவுல. கேக்குதுடா, ஜாயின் பண்றேன். ஓகே, வந்துருச்சு. சரி, இதுக்கு என்ன ஆன்சரு? டி தானா? 50% ரைஸ்லாம் சொல்ல மாட்டாங்கல்ல. அது ஏடா. எப்படிங்க 50% இன்க்ரீஸ்னா எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு அதிகம் தெரியுமா? ஆவரேஜ் ரேட்ல இருந்து 50% 1995 96 மட்டும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா WTO வந்தனால இன்க்ரீஸ் ஆச்சா? எப்படி 50ன்னு சொல்லுவாங்கன்னு தெரியலையே. இல்ல வேற எதுல செக் பண்ணி பாரு. வேற எதுலயும் என்ன கொடுத்துருக்காங்க? யூஸ்வலா பர்சன்டேஜ்னு போட்டாலே தப்புன்னு எடுக்கலாம். ரீசெண்டா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களே, இல்ல இந்தியா நெட் அப்பதான் 3.2 அப்படின்னு. அப்பதானே 1995ல தானே சர்வீஸ் செக்டர் வந்து growth ஆயிட்டு இருந்தது. அப்ப ஆவரேஜ் மார்ச்னா growth rate 50% இருக்கலாம். டபுள் ஆயிருக்கு தானே, அதான் 50%. 50%னா சரி, டபுள் ஆயிடுச்சு. ஒரே வருஷத்துல டபுள் ஆயிடுச்சுங்க. பெரிய விஷயம். அப்படின்னா அந்த வருஷத்தோட கரண்ட் அவங்க அஃபேர்ஸா இருந்திருக்கும். 5 இயர்ஸ்ல தான்டா கேக்குறாங்க. growth rate of 50% since 5 இயர்ஸ் தான் கேட்கலையே. 1995ல 2021ல 2001ல கேக்குறாங்கல்ல இந்த கொஸ்டின். ஓ, since 1995ல இருந்து 5 வருஷத்துல 50% இன்க்ரீஸ். ஆனா இது ரொம்ப இந்த மாதிரி கொஸ்டின் இப்போ போட்டா தப்புன்னு எடுத்துருங்க. ஆனா அப்போ வந்து அது கரெக்டா இருந்திருக்கும். மேபி அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்திருக்கலாம். சரியா? A decreasing order of the state with reference to the level of per capita state domestic product. Level of per capita net state domestic product. டிசிங் ஆர்டர்ல நெட் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் யார் ஃபர்ஸ்ட்? சரி, மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாமா? மகாராஷ்டிரா, பெங்களூர் இருக்கிறதுனால கர்நாடகா அடுத்து போடு. அடுத்த டிஎன் போடு. குஜராத். குஜராத் ஏன்டா இருக்குமா? குஜராத் ஒட்டியேடா. மகாராஷ்டிராக்கு அடுத்து குஜராத் தான், அதுக்கு அடுத்து தான் தமிழ்நாடே வரும். சரி, குஜராத். ஆமா, மகாராஷ்டிரா அப்புறம் குஜராத் இருக்கு. குஜராத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு 4, அப்புறம் 2 கர்நாடகா. இல்லைனா 2 கர்நாடகா, 2 தமிழ்நாடே லாஸ்ட் போட்டுக்கலாம். ஏன்னா பெங்களூர் அவன் நல்லா தான் வளர்றோம். ஆன்சர் என்ன? தேர்ட். தமிழ்நாடு 4th தானே? பிபி 2001ல. ஓகே. With reference to the public sector undertaking in India, consider the following statement. PSC பத்தி கேட்டிருக்காங்க. Mineral and Metal Trading Corporation of India Limited in the largest non-oil imports of the country. Oh, Mineral and Metal Trading Corporation of India is limited to the large non-oil import of இல்ல the country. அந்த கம்பெனி பேர் தான்டா லிமிடெட். அதான் கம்பெனி வந்து கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். லிமிடெட். ஓகே. லார்ஜஸ்ட், இவன் தான் லார்ஜஸ்ட் நான்-ஆயில் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் த கம்பெனி. ஒரு அப்ஜெக்டிவ். ஓகே. ப்ராஜெக்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் இவன் என்ன பண்றானா அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி கீழ இருக்கான். ப்ராஜெக்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் கார்பரேஷன். ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ் ஆஃப் எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஓகே, இது லிமிடெட் is to enforce a quality control and compulsory pre-shipping inspections of the various exportable commoditiesக்கு வந்து இந்த குவாலிட்டி இஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றான். இது நார்மலா இருக்குன்னா கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன்ல. அதனால இன்செப்ஷன்ஸ் ஆஃப் த வேரியஸ் எக்ஸ்போர்ட் இது வந்து 3 கன்ஃபார்மா வச்சுக்கலாம். சரியா? இப்போ என்ன பண்ணலாம்? லார்ஜஸ்ட்ன்றதுனால இதை எடுத்துரும். இவன் தான் நான் ஆயில் இம்போர்ட்டர்லேயே இவன் தான் ஹையஸ்ட் இம்போர்ட்டர், லார்ஜஸ்ட் மற்ற விஷயங்கள் பண்றது. அதை எடுத்துரும். அப்படின்னா ப்ராஜெக்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் வந்து காமர்ஸ்ல வரும். அதான் மினிஸ்ட்ரியும் தப்பு வச்சிருப்பாங்க அக்கா. இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி சேம் லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். கரெக்டா?
ஏடா ஆன்சர். ஏவா? என்னங்க இது? இது வரைக்கும் நம்ம பார்த்ததே அடிச்சு பறக்கக்கூடாது இந்த கொஸ்டின். ஆக்சுவலா எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டின்றது வந்து குவாலிட்டி கண்ட்ரோல்லாம் அது கிடையாது. நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு அவங்க வந்து கேரண்டி கொடுப்பாங்க தானே. அண்ட் கம்பல்சரி ப்ரீ ஷிப்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ண மாட்டாங்களே, அது கம்பல்சரின்ற கம்பல்சரின்னு வார்த்தைலாம் கொடுத்துருக்காங்க. வருது. ஓகே, கம்பல்சரி ப்ரீ ஷிப்மெண்ட் இன்செப்ஷன் ஆஃப் வேரியஸ் எக்ஸ்போர்ட்டபிள் ப்ராடக்ட்ஸ் இஸ் டு என்ஃபோர்ஸ் ஸோ எ குவாலிட்டி ப்ரீ கண்ட்ரோல். ஆமா குவாலிட்டி கண்ட்ரோல்லாம் அது கிடையாது. எக்ஸ்போர்ட்டுக்கு மினிஸ்ட்ரி கிரெடிட் கொடுக்கும். தான் லார்ஜஸ்ட் அப்படின்னா இது கரெக்ட் ஆகுது. பயமான கொஸ்டின் இது. இதுல வந்து ஹிண்டால்கோ அலுமினியம் ஃபேக்டரி லொகேட்டட் இன் ரேணுகட் ஓஸ் இட்ஸ் சைட் பேசிக்கலி டு அலுமினியம். ஏன் வந்து அது பக்கத்துல வந்து ரேணுகட் எங்க இருக்குன்னு தெரியலையே. ப்ராக்சிமிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல், அபண்டன்ட் ஆஃப் சப்ளை ஆஃப் பவர், இல்ல வந்து டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் ஆர் ப்ராக்சிமிட்டி ஆஃப் மார்க்கெட். ஹிண்டல்கோ பவர்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா அலுமினியம் ஃபேக்டரிஸ்க்கு வந்து பவர் அதிகமா தேவைப்படும்ல. பாக்சைட் ரா ஒடிஷா. மெட்டீரியல் தேவைப்படும்ல. சரி பாடுறா. கோராப்புட் மாதிரி ரேணுகட். ஓகே, நம்ம ரா மெட்டீரியல்னே போடுறேன். ஆன்சர் என்ன? பி பவர். வேற லெவல் சாங்கு. ஆனால் அது எப்படி எடுக்க முடியும்? டிரான்ஸ்போர்ட்டையும் மார்க்கெட்டையும் தூக்கிடுவோம். ஏன்னா ஃபுட் லூசிங் இண்டஸ்ட்ரி கிடையாது அது. பவரில் ரா மெட்டீரியலாக தான் இருக்கணும். ஆனால் ரேணுகட் எங்கே இருக்குது? ஒடிஷாலையா இருக்கு ரேணுகட்? ரேணுகட் எங்கே இருக்குன்னா யூபியில் இருக்குங்க. அதனால தான் அது பவர். அப்போ ஒடிஷாவில் இருந்திருக்கணும். ஆனால் வந்து அது யூபியில் இருக்குன்னா அது பவருக்காக இருந்திருக்கு. ஓகே, மோஸ்டா அலுமினியம்னு கேட்டாலே அது பவர் அதிகமா தேவைப்படும். அதனால அது பவர் சர்ப்ளஸ் உள்ள ஏரியால தான் இருக்கும். அந்த தாமோதர் வேலி கார்பரேஷன்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே அந்த இதுல தான். புரிகிறது. Which one of the following committee recommendations the abolition of reservation of all items for the small scale sector in industry? யார் வந்து abolish பண்ண சொல்றாங்க? எல்லாத்தையுமே abolish பண்ண சொல்றாங்க. ஐயோ, டி வராது. ராகேஷ் மோகன் ஆர்பிஐ வருது. நாங்க படிச்சிருக்கோம் மெயின்ஸ் படிக்கும் போது, ஆனால் ஞாபகம் இல்லை. ராகேஷ் மோகன் கமிட்டி. அதான் அந்த பிஜி நாய் கமிட்டி வந்து பேங்க். அதுவும் சொல்லுங்கக்கா பிஜி சொல்லுங்கக்கா. கரெக்ட் தான் பிஜி நாய்க்கு அதுதான். அதான் நரசிம்மனும் பேங்க் பேங்க் போர்ட் தானே? பியூ நரசிம்மன் அந்த 1 இதுதான் வரும். நரசிம்மன் 2 அவனும் பேங்க் தானே வருவான். ஆமா, நரசிம்மன் சம்திங் ரிலேட்டட் டு ஃபினான்ஷியல் செக்டர். ஆன்சர் என்ன? அதான் அந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி வரும். ஏடா. ஓகே, ஓகே, அப்ப லாஸ்ட் 3மே ஆர்பிஐ செட் பண்ண கமிட்டி. நாயக் எல்லாமே ஆர்பிஐ. அதர் நரசிம்மன் 1 and 2 நாயக்கு, ராகேஷ் மோகன் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரயில் ரோடு செக்டருக்கு பார்ப்பாங்க. யாரு இது? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராரு? ஸ்ரீதரன் தெரியுமா? எனக்கு தெரியல, வேற யாரும். நீ சொல்லுடா ஆச்சி. அனுப்புறேன் சார். With reference to India, which of the following statement is not correct? Which of the following statement is not correct ன்னு கேட்டிருக்காங்க. சரி பார்க்கலாம். ஐபிசிஎல் இஸ் த லார்ஜஸ்ட் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பெட்ரோகெமிக்கலாம். ஐபிசிஎல் பெட்ரோல் கார்பரேஷன் ஆஃப் லிமிடெட் தான் நினைக்கிறேன். ஓகே, ரில்ன்றது வந்து லார்ஜஸ்ட் பிரைவேட் செக்டார் கம்பெனி இன் இந்தியா. பிரைவேட் செக்டார் கம்பெனி லார்ஜஸ்ட். ஓகே, அம்பானி தானே இருக்கணும். ரிலையன்ஸ் தான் சொல்கிறாங்களோ அதை. சரி, எம்டிஎன்எல்ன்றது வந்து லிஸ்டட் இன் இது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்களாம், நிஃப்டியில். நெக்ஸ்ட், பிஎஸ்என்எல் ஃபர்ஸ்ட் டெலிகாம் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா டு லான்ச் அ நேஷனல் வைடு செல்லுலார் சர்வீசஸ் அட் ஒன் டைம். NYSEன்றது நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு நினைக்கிறேன். NYS ஏன்னா NSEன்றது தான் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பாம்பேயோடது. NYSEன்றது நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, எம்டிஎன்எல் எம்டிஎன்எல் இந்த மகாராஷ்டிராவோட நார்த் இந்தியன்ஸோட அந்த இது நெட்வொர்க் லிமிடெட். அவன் நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்து போடணும். அப்போ நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுனா அதான் தப்பா இருக்கலாம்.
இல்லைன்னா பிரைவேட் செக்டார்ல ரிலையன்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணிருக்கலாம்ல, ஏன் லிஸ்ட் பண்ணாம? பண்ணிருக்கலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைல்ல. லார்ஜஸ்ட் பெட்ரோகெமிக்கல் கெயில் இல்லையா? கெயில் ஓஎஸ் இதெல்லாம் இல்லையா? ஓஎன்ஜிசி கெயிலு ஓசிஎல்லாம் இல்லையா? ஐபிசிஎல்னு ஏதோ சொல்றான். ஓகே, ஆன்சர் ஏ தான்டா, ஓஎன்ஜிசி. ஓஎன்ஜிசி தான் பெருசு. லிஸ்டட் ஃபர்ஸ்ட் டெலிகாம் ஃபர்ஸ்ட் கஷ்டம் தான். சரி, which of the following is not correct? சரியா? இந்தியா இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் நைட்ரோஜனியஸ் ஃபெர்டிலைசர் இன் த வேர்ல்ட். செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. நைட்ரோஜனியஸ் ஃபெர்டிலைசர். இந்தியா இஸ் த 9th லார்ஜஸ்ட் ஸ்டீல் ப்ரொடியூசிங் கண்ட்ரி இன் த வேர்ல்ட். 9th லார்ஜஸ்ட். இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சில்க் இன் த வேர்ல்டு. இந்தியா தேர்ட் இன் த வேர்ல்ட் ஆஃப் கோல் ப்ரொடக்ஷன். ஓகே, எல்லாமே பயங்கர ஃபேக்ஸாக இருக்குங்க. இது அதே மாதிரி தான் எடுத்தாகணும். நாட் கரெக்ட். எப்படி எடுக்கலாம்? ஃபெர்டிலைசர் நம்ம நிறைய கடன் வாங்குறோம். ஏவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல 9th இல்லடா, கோல் தான் நம்ம தேர்ட் கோல் வந்து ப்ரொடியூசர் நம்ம கிடையாது. ஆமா தேர்ட் ப்ரொடியூசர் கிடையாது. 5th 6th நம்ம நிறைய ப்ரொடியூசர் இந்த நம்ம range நிறைய தான். கன்சியூமும் பண்றோம்ல. ஃபெர்டிலைசர் தான் ஆனாலுமே நம்ம நிறைய நம்மள்ட்ட இம்போர்ட் அவ்வளவு பண்றோம். கோல் கிடையாதுடா. நீ எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ், சைனா எல்லாம் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமே நிறைய கண்ட்ரிஸ் வருவாங்க. ஆன்சர் என்ன? இது ஆன்சர் ஒரு தடவை நீ நெட்ல செக் பண்ணுடா. இவன் ஏன் கொடுத்துருக்கான், ஆனா எக்ஸ்பிளனேஷன்ல இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட்னு தான் சொல்லியிருக்கான். இது பாத்துறோம். இதான் தப்பு. நம்மகிட்ட யூரியா ரொம்ப கம்மிங்க. ஏன்னா நேச்சுரல் கேஸ் தேவையில்ல நம்மளுக்கு. அதனால யூரியா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது நம்மளால. ஆனா கோல் நம்மகிட்ட நேச்சுரல் ரிசோர்ஸே இருக்குல்ல. நான் அதை வச்சு தான் எடுத்தேன். பட் சொல்ல முடியாது. நீங்க சொல்றது கூட கரெக்டா இருக்கும். ஆனா இந்த ஃபேக்ட்ஸ் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. நேச்சுரல் கேஸ் நம்ம கிட்ட இல்ல. அதனால தான் 9th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஸ்டீல். ஆனா பெர் கேபிட்டா ஸ்டீல்ல நம்ம ரொம்ப முன்னாடி இருக்கோம். நம்பர் 1ல இருக்கோம்னு நினைக்கிறேன் பெர் கேபிட்டா ஸ்டீல்ல. 1 or 2லயோ. சரி, செகண்ட் லார்ஜஸ்ட்னு பார்க்கும்போது சில்க்ல செகண்ட் லார்ஜஸ்ட். தேர்ட்ல வந்து கோல் ப்ரொடக்ஷன். மேபி நீங்க சொன்ன மாதிரி இப்போ 4th 5th கூட இருக்கலாம். During the years of 2000 to 2000, which of the following industries recorded the highest growth rate in India? 2000 to 2000, which of the following industry recorded the highest growth rate in India? யார் highest growth rate? அந்த காலகட்டத்தில் இது சொல்ல முடியாது, விட்டுரு. ஸ்டீல். ஸ்டீல. ஏன்னா அந்த வருஷத்துல தனியா கேட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த வருஷத்துல யார் ஹையஸ்ட் growth ரேட்னு படிச்சுக்கணும். பாய் அப்படியே அதை அப்டேட் பண்ணிடாத. நம்ம இந்த வருஷத்தோட இண்டஸ்ட்ரி growth ரேட் தெரிஞ்சுக்கணும்ட்டு. Which of the following statement is correct? Alliance Air is a wholly owned subsidiary of Indian Airlines. Wholly owned subsidiary. Indian Airlines are subsidiaries. Indian Airport Authority of India manages 7 of the country's international airports. 7 வந்து 7 மேனேஜ் பண்ணுது. Airport Authority of India is regulatory organization of enforcing the civil air regulations in India. சரி, regulatory agency. Functions on that it is a function of Director General of Civil Aviation to plan and construct a runway and terminal building and to provide air safety services. என்ன கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. நான் சி போறேன். வேற ஏதாவது சொல்றீங்களா? சில டி ஏதாவது ஒண்ணுதான் ஆன்சர். தெரியல. வாவ், ஏங்க இங்க ரெகுலேஷன்ஸ் மாத்தி குத்துறானுங்களோ? இதை இவன்ட்டையும் குத்துறாங்களோ? அப்படிதான் நினைக்கிறேன். ஆமாம், நான் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஏன்னா டிஜிசிஏ தான் வந்து பர்மிஷன் தரது, ஏர்லைன் பர்மிஷன். ஏர்போர்ட் அத்தாரிட்டி இருந்தால் ஏடிசி கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல். ஓகே, இவன் ரெகுலேட்டரி ஏஜென்சி என்ஃபோர்சிங் சிவில் ஏர் ரெகுலேஷன்ஸு. இவன் வந்து ஏர் சேஃப்டி கண்ட்ரோல், ரன்வே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, பில்டிங் டெர்மினல் பில்டிங்லாம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி தானே. அப்படியே மாற்றி கொடுத்துருக்கானுங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்குது. ஓகே, 700 தப்புன்னு போடுறோம். இது வந்து கரெக்ட். ஒன்லி ஒன்றுனா பிரச்சனை இல்லை. 28. சரி, India does not export a natural rubber. Does not export because 97% of India's demand for natural rubber is met through domestic production. 97%.
அதனால நம்ம எக்ஸ்போர்ட்டே பண்ண மாட்டோம். என்ன சொல்றது? நான் 1 எடுத்துடுறேன். இதே போடுறேன். ஆன்சர் என்ன? ஏன்னு மட்டும் சொல்லிடாத. இல்ல பி. பியா? நாட் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஓ! நம்ம 3% எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல. அது ஏன் பண்ணல அப்படின்னு தான் அதனால தான் தப்பு ஒரு வேளை. இது 2004டா, இப்ப பண்ணிருக்கலாம்டா, அப்டேட் ஆயிருக்கு. இப்ப பண்ணுவாங்க. நான் சும்மா ட்ரெண்ட் ஆஃப் த கொஸ்டினுக்காக கேட்குறேன்டா. ட்ரெண்ட். ஆப்ஷன் ஏன்னு கொடுத்துருக்காங்க ஒன்னுத்துல பின்னு சொல்றீங்க. இல்ல ஆப்ஷன் பின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து இதுல கூட லிங்க் ஆகல. ஏன்னா மீனிங் 3% நீ எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஆனா நீ என்ன பண்ற? ரெண்டுமே கரெக்ட், தனித்தனியா கரெக்ட். நாட் எக்ஸ்போர்ட்னு சொன்னாலே நேச்சுரல் ரப்பரை, அப்போ மேனுஃபேக்சர் ரப்பரை மேபி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மேனுஃபேக்சர் ரப்பர் வேற, சிந்தட்டிக் ரப்பர் வேற, நேச்சுரல் ரப்பர்ன்றது பண்றது இல்லை. நல்ல கொஸ்டின் இது. 29. சரி. Balance of payment represents a better picture of the country's economic transaction with the rest of the world than the balance of trade. Balance of payment தான் நிறைய நல்ல பெஸ்ட்டாக காமிக்குதா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடை விட. சரி, பிகாஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டேக்ஸ் இன்டு ஒன் அக்கௌண்ட் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் போத் விசிபிள்ஸ் அண்ட் இன்விசிபிள்ஸ் ஐட்டம்ஸ் வேறஸ் த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் டஸ் நாட். கரெக்ட் தானே? ஏன்னா ரெண்டு பேலன்ஸ் கரெக்ட் ஆஃப் தான். பேமெண்ட்டுக்குள்ள தான் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடே இருக்குது. அதனால இது கரெக்ட். ரெண்டுமே கரெக்ட். கரெக்டா? ஏதான். ஓகே. Which of the following statement is not correct? சரி, Rourkela steel plant வந்து first inaugurated a steel plant in the public sector of India was a Soviet collaboration. வச்சுக்கோ, இதை ஜெர்மனா கூட இருக்கலாம், ஆனால் செட்டப் வித் சோவியத் கொலாபரேஷன். சேலம் ஸ்டீல் பிளான்ட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ப்ரீமியர் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நார்மலான ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கலாம், கரெக்ட்னு வச்சுக்கலாம். மகாராஷ்டிரா எலக்ட்ரானிக் லிமிடெட் சப்சிடரி ஆஃப், இவனோட சப்சிடரின்னு சொல்கிறான், ஏதோ ஒரு ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் செயலோட ஐ மீன் சப்சிடரின்றான். நெக்ஸ்ட் விசாகப்பட்டினம் ஸ்டீல் இஸ் யூனிட் ஆஃப் ராஷ்ட்ரிய இஸ்பாத் நிகாம் லிமிடெட், அவனோட யூனிட்ன்றான். நான் செட்டப் பண்ணுறேன்னு சொல்கிறதே நான் தப்பு, ஸ்பெசிஃபிக்காக தப்பு நினைக்கிறேன். ஏன்னா ஜெர்மன் டெக்னாலஜி நினைக்கிறது. ரைட்டா? ஆன்சர் ஏ. அதில் ஃபர்ஸ்ட் இனாகிரேட்டடும் இது வந்து ஃபர்ஸ்ட் இது சோவியத் யூனியன் தான் எனக்கு ஸ்பெசிஃபிக் வெட்டப்படுது. சரி, எம்எம்டிசி மறுபடியும் அதே கேட்டான் பார்த்தியா? இது அங்கே பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம்? லார்ஜஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரேடிங் ஆர்கனைசேஷன். அங்கே என்ன பார்த்தோம்? எம்எம்டிசின்றத நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் பண்ணிருக்காங்க தானே பார்த்தோம். எம்டிஎன்எல், சாரி எம்டிஎன்எல், இது எம்எம்டிசி. ஏதோ இந்தியாஸ் லார்ஜஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரேடிங் ஆர்கனைசேஷனுங்க அது. ஏதோ எம்எம்டிசி. நிச்சல் இஸ்பாட் நிகாம் லிமிடெட், நிலாச்சல் அப்படின்றது செட்டப். அதான் எம்எம்டிசி ஜாயின்ட்லி பை த கவர்மெண்ட் ஆஃப் ஒரிசா. இது என்னங்க இது? எனக்கு புரியல, எப்படி போடுறது? இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ட்ரேடிங், லார்ஜஸ்ட்னு சொல்கிறான். கரெக்ட் வச்சுக்கிறேன். ஐ திங்க் செட்டப் பை த கவர்மெண்ட் ஆஃப் ஒடிஷா கூட சேர்ந்து செட்டப் பண்ணாங்க. ஆன்சர் 1 இல்லையா? இல்ல சி, போத் 1 and 2. ஓகே, நான் இந்த ஸ்டேட்மெண்ட் லார்ஜஸ்ட் ஏன் எடுத்தேன்னா, சில ஸ்டேட்மெண்ட்டும் லார்ஜஸ்ட்ன்றது கரெக்ட்னு வந்துச்சுல, அதனால நான் எடுத்தேன் அதை. வேறு ரெஃபரன்ஸ் காமிக்கிறேன், இருக்கு பாரு. 22க்கும் 32க்கும் பாய் அப்படி 22 = 32ன்னு போடுறான். எம்எம்டிசின்றது மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ட்ரேடிங் கார்பரேஷன், அதானா? ஆமா, மேபி தெரியல, எனக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியல, இருக்கலாம். அப்ப அந்த கொஸ்டின் தான்டா அது. எந்த கொஸ்டின்? இப்ப நீ பார்த்தல ஒரு ரெஃபரன்ஸ், ஓகே, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ட்ரேடிங் கார்பரேஷன் அது இஸ் தி லார்ஜஸ்ட் லார்ஜஸ்ட் நான் ஆயில் இம்போர்ட்டர் ஆஃப் கண்ட்ரி, அதனால தான் ட்ரேடிங் கம்பெனிங்க. இது இன்டர்நேஷனல் ட்ரேடிங்னா அவங்க இம்போர்ட் பண்ணாங்க ட்ரேடிங்ல, ஸ்டாக்ஸ்ல ட்ரேட் பண்ணுன்னு சொல்லி, இது வந்து அவங்க நான் ஆயில் இம்போர்ட்டர் ஹையரா இருக்கும்போது மேபி இந்த ரெண்டு கொஸ்டின் ஒண்ணுதான் நினைக்கிறேன். ட்ரேடிங்ல அதான் கொஸ்டின் ரெண்டுமே ஒண்ணுதான். அது எந்த வருஷம்? அது 2002ல கேட்டது, அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு 2009ல. அத்தாடி ஆத்தா. சரி, அங்க எம்எம்டிசி, அங்க மைன் அண்ட் மினரல் ட்ரேடிங் கம்பெனி. வாவ். Which of the following sets a commodity are exported by India by arid and semi-arid countries in the Middle East?
எக்ஸ்போர்ட்டட் பை இந்தியா பை arid and semi arid countries in the Middle East. Exported by to India. Exported to India. Perfume, coffee, precious stones and pearls, fruits and palm, and raw wool and carpet. இது எடுத்துக்கிட்டா ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் அண்ட் pearls. இந்தியா தான் அது ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் தான் நம்ம ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு ஒரு கொஷின் வேற பார்த்தோம். அது கூட இருக்கலாம். பெர்ஃப்யூம் அண்ட் பர்ஃப்யூம் அண்ட் காஃபியா இருக்கும். கூட இருக்கலாம். ஆமா. ஏன்னா அரபிக் காஃபி ஏமன்ல தானே வந்துச்சு. சரி ஆன்சர் கரெக்டா? ஃப்ரூட்ஸ்னா டேட்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ்ல வருமா? ஃப்ரூட்ஸ் அண்ட் பாம் ஆயில். ஓடு பாம் ஆயில் அங்கே விளையுதான் அதிகமா மிடில் ஈஸ்ட்ல. மலேசியா பக்கம் நிறைய மழை பெய்யணுமேங்க. அதுக்கு அரியடு செமி அரியட்ல பாம் ஆயில் விளையுதுன்னா ரொம்ப புதுசா இருக்கு. அதான் ஆன்சரா ஷூரா? இவன் இதான் கொடுத்துருக்கான். நம்ம ஊராங்குட்டான் டிப்ளமசின்னு ஒன்று பார்த்தோமா கரண்ட் அஃபேர்ஸ்ல, அதுல இந்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஃப்ரூட்ஸ் அண்ட் பாம் ஃப்ரூட்ஸ் வாங்குறோமா அங்கே வாங்கிட்டு இருந்து? செக் பண்ணி பாருடா. கரெக்ட் தான், செக் பண்ண அதான் போட்டிருக்கு. ஃப்ரூட்ஸ்னா இதா இருக்கும்டா, என்னது பேரிச்சம்பழம் அந்த மாதிரி இருக்கும். பேரிச்சம்பழத்தை தான் அப்படி சொல்றாங்களோ? சரி பேரிச்சம்பழம் கூட விட்டுரு. அப்புறம் பாம் ஆயில் எங்கிருந்து இறக்குறோம்? அங்கிருந்து எப்படி இறக்க முடியும் பாம் ஆயில? இதையும் போடுறேன் 33. ரொம்ப கஷ்டம். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ ஃபீச்சர் ஆஃப் லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்? ஃபீச்சர் கிடையாது. இவங்க வந்து லெஸ் தென் 20 ஆளுங்களை வச்சிருப்பாங்க. பார்ட்னர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் நீட் நாட் பி செப்பரேட். பார்ட்னர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் செப்பரேட்டட் கிடையாது. சரி வச்சுக்கலாம். இன்டர்னல் கவர்னன்ஸ் மேபி டிசைடட் பை தென் மியூச்சுவல் அக்ரிமெண்ட் அமாங் த பார்ட்னர்ஸ். ஆமாம், அதனால தான் அது லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பு. இட் இஸ் அ கார்பரேட் பாடி வித் அ பெர்பெச்சுவல் சக்சஷன். பெர்பெச்சுவல்னா அடுத்தடுத்து வருவாங்களா? இருக்கலாமோ? பார்ட்னர்ஷிப்பும் மேனேஜ்மெண்ட்டும் செப்பரேட் கிடையாது, அதையும் வச்சுக்கலாம். அப்போ லெஸ் தென் 20 இல்லைனா வந்து பெர்பெச்சுவல் சக்சஷனா? லெஸ் தென் 20 போடலாம். எனக்கு கேட்ட வேற ஏதாவது சொல்றீங்கன்னா சொல்லுங்க ஆன்சர். டி இருக்கும், ஏதான் தெரியல. ஆன்சர் என்ன? ஏ. லெஸ் தென் 20 தான் பிரச்சனை. In India, which of the following is regulated by the Forward Market Commission? Forward Market Commission regulate பண்றது யாரு? Forward Markets Commission. Currency future trading, commodity future trading, equity future trading, both commodity future trading and financial future trading. Forward Market Commissionன்றத யாரு? கமோடிட்டி கன்ஃபார்மா வரும். இப்போ இவங்களோட ஃபங்க்ஷன் தான் தூக்கி செபி கொடுத்துட்டாங்க. ஈக்விட்டி வராதா? யூசுவலா நம்ம ஈக்விட்டி ஃபீச்சர் தான் கமோடிட்டி கன்ஃபார்மா வரும்னா ஃபினான்ஷியல் வருமா வரலன்னு எனக்கு தெரியல. ஃபார்வர்ட் மார்க்கெட் ஆப்ஷன் கமிஷன்ங்கிறது இந்த அசெட்ஸ்க்காக உள்ளது. அதாவது கோல்டு, மத்த வீட்டு, ஃபுட் ஐட்டம்ஸ் இதை கூட பண்ணுவாங்க. அதுதான் இப்போ மல்டி நேஷனல் ஃபார்வர்ட் மார்க்கெட்டிங் மாத்திருப்பாங்க, செபிகிட்ட கொடுத்துருப்பாங்க. அப்ப யார் கையில இருக்குது? கமாடிட்டி ஃபியூச்சர் ட்ரேடிங் தான் ஆன்சர்ன்றீங்களா? ஆன்சர் என்ன? இப்ப வந்து ஃபார்வர்ட் மார்க்கெட் கமிஷன் கிடையாது. இந்த கமோடிட்டி ஃபியூச்சர் ட்ரேட் பண்ற ரெகுலேட்டிங் வந்து செபி கிட்ட போயிடுச்சு. இப்போ செபி கிட்ட இருக்கு. இது கமாடிட்டி வந்து செபி கிட்ட இருக்கு. சரி, சும்மா நம்ம லிட்டரல் மீனிங் போலாம். இந்த கொஸ்டினே ஆன்சரே தெரியலனா எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? ஃபார்வர்ட் மார்க்கெட் கமிஷன் கரன்சி ஃபியூச்சர் ட்ரேடிங்கை விட்டுரு, ஏன்னா அது ஹை லெவலில் பண்ணுவாங்க. லோ லெவல்னு பார்த்தா கமாடிட்டி அண்ட் ஈக்விட்டி இருக்குது. ஈக்விட்டினா மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுவாங்க. கமாடிட்டின்றது நார்மல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலே பண்ணிக்கலாம். மார்க்கெட்ஸ்னு சொல்லும் போது கமாடிட்டிஸ் எடுத்துக்கணுமோ? மேபி லிட்டரலாக எடுத்தால் மார்க்கெட்ஸ் டு த கமாடிட்டி, மார்க்கெட்ஸ் டு த ஈக்விட்டி ஆர் மார்க்கெட்ஸ் டு த ஃபினான்ஸ்னு சொல்கிறதுக்கு பதிலாக மார்க்கெட்ஸ் டு த கமாடிட்டின்னு சொல்லலாம். மேபி அப்படிதான் வருது ஆன்சர். வேற தெரியலனா அப்படிதான் எடுக்க முடியும். ஃபினான்ஷியல் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்க்கு ஆல்ரெடி நம்ம இதுல தானே பண்ணிட்டு இருக்கோம். அதையும் ஃபார்வர்ட் மார்க்கெட்ல பண்ண போறோம். ஃபியூச்சர் ட்ரேடிங்கே இருக்கு தனியா. எதுக்கு? ஃபினான்ஸுக்கா? ஃபினான்ஷியல் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங். ஓகே. ஃபார்வர்ட் மார்க்கெட் கமாடிட்டி ஃபியூச்சர்ஸ் இது ஃபியூச்சர் ட்ரேடிங். ஸ்டாக் மார்க்கெட் பற்றி அவ்வளோ ஐடியா இல்லைக்கா எனக்கு. சரி, வாட் இஸ் த ரீசன்ட் பாலிசிஸ் இனிஷியலி ரீசன்ஸ்
பாலிசி இனிஷியேட்டிவ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு ப்ரமோட் growth of the manufacturing sector. என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் பாலிசி இனிஷியேட்டிவ்ஸ்? செட் அப் நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஜோன், இதுக்காக ஆமாம் சரி கொண்டு வந்திருக்கோம். சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். எஸ்டாப்ளிஷிங் டெக்னாலஜி அக்விசிஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபண்டு, ஓகே எல்லாமே தான் கொண்டு வந்திருக்கோம். கரெக்ட் தானே? பாலிசி பெரிய பாலிசினா பெருசாக தான் கேட்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு, சிங்கிள் விண்டோ கிளியர், கவர்னன்ஸுக்கு, டெக்னாலஜி அக்விசிஷன், கரெக்டா? 1 and 3 only. டூ வராதனால எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இரு. 1 2 3 தான் எல்லாமே கரெக்ட். 1 2 3. இவன் ஒண்ணு குடுக்குறான்னா ஆப்ஷன்ல வேற குடுக்குறான் எக்ஸ்பிளனேஷன்ல. அப்படிதான் தருவாங்க. சரி, இன் இந்தியா இந்த overall index of industrial production, the indexes of 8 core industries has combined a weight of 37.990. ஓகே, கோர் ப்ரொடக்ஷன் அதை 14 சொல்றாங்க கீழே. யாரெல்லாம் அந்த கோர்ல வருவாங்கன்றாங்க, அவ்வளோதான் கேட்குறாங்க. சிமெண்ட், ஃபெர்டிலைசர், நேச்சுரல் கேஸ், ரிஃபைனரி, டெக்ஸ்டைல் மட்டும் கிடையாது. இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? சேம் கொஸ்டின். டிஸ்பைட் ஹேவிங் ஏ லார்ஜ் சிஏபிஎஃப்லேருந்து அப்படியே ரிப்பீட், சிஏபிஎஃப் சிடிஎஸ்லேருந்து அப்படியே ரிப்பீட்டேஷன், அங்கேருந்து அப்படியே அடிச்ச காப்பி. டிஸ்பைட் a largest reservoir of coal, why India import millions of tons of coal? அது லார்ஜஸ்ட் இது கேட்டிருந்தாங்களா, அதனால தான் அங்கே செகண்ட் லார்ஜஸ்ட், தேர்ட் லார்ஜஸ்ட். புரியுதா? காம்ப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் தான் அது. லைன் வித் சேம் கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகுது பாரு அந்த ஆப்ஷன்ல இருந்து. இட் இஸ் த பாலிசி ஆஃப் இந்தியா டு சேவ் த ஓன் கோல் ரிசர்வ் ஆஃப் ஆர் ஃபியூச்சர் அண்ட் இம்போர்ட் இஸ் ஃப்ரம் த அதர் கண்ட்ரீஸ் ஃபார் த ப்ரெசன்ட் யூஸ். இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு அப்ஜெக்டிவாக இருக்காது. இட்ஸ் நாட் அன் அப்ஜெக்டிவ், ரேடிக்கல் அப்ஜெக்டிவ். Most of the power plant in India are coal based and they are not able to get a sufficient supply of coal from the within the country. இது ஒரு காரணமா இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்னு சொல்றாங்க, கரெக்ட். ஸ்டீல் பிளான்ஸ் ஆர் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் குக்கிங் கோல் விச் ஹாஸ் டு பி இம்போர்ட்டட். குக்கிங் கோல் இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸும் இருக்கு. இது ஒரு நார்மலான காரணமா இருக்கு. இது ஒரு காரணமா சொல்லக்கூடாது. ஃபியூச்சர் நான் சேர்த்து வச்சிடறேன், மற்றெல்லாம் இம்போர்ட் பண்றேன்னா நம்மளுக்கு கெட்ட பேர் வர மாதிரி, இந்தியா கவர்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் வர மாதிரி. சரி, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் த கண்ட்ரி இஸ் சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட். ஓகே, ஏன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல வந்து சிஸ்டமேட்டிக்? ஆல் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷன் ஆஃப் கண்ட்ரி டியூரிங் த கிவன் பீரியட் ஆஃப் டைம், நார்மலி a year. Goods exported from the country during an year. Economic transaction between the government of the other country. Capital movement of one country to another. நம்ம ஆல் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்னே வச்சுக்கலாம். ஒரு கிவன் பீரியட்னு சொல்றோம். அதான் நார்மலா ஒரு ஆல் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்னா வெறும் இது மட்டும் வராம இருக்குல்ல, கரண்ட் அக்கவுண்ட் மட்டும் வராம இல்ல. அப்போ எக்கனாமிக் டிரான்சாக்ஷன் அதோட கேபிட்டல் மூவ்மெண்ட் சொல்லுவீங்களா? மேபி கேபிட்டல் மூவ்மெண்ட் தான் வரும். டூத்துக்கு கவர்மெண்ட் டிரான்சாக்ஷன் பிட்வீன் கண்ட்ரி. ஐயம்மா, கரெக்டாக நீங்க சொன்னது. அது கவர்மெண்ட் டிரான்சாக்ஷன் வருது. ஆனா In the government of one கவர்மெண்ட் country. இல்ல, கரெக்ட் தானே? அது ஒன் கவர்மெண்ட்ல இருந்து இன்னொரு கவர்மெண்ட் போற எக்கனாமிக் டிரான்சாக்ஷன் பாக்குறது தானே. Okay. ஏ மட்டும் பார்த்தா வெறும் கரண்ட் அக்கவுண்ட் வர மாதிரி மட்டும் தான் இருக்கு. கரண்ட் அக்கவுண்ட் மட்டும் தான் வருது, அதுல சர்வீசஸ் இல்லவே இல்லை. கரெக்டா, எக்கனாமிக் டிரான்சாக்ஷன் தான் பெரிய ஹோலிஸ்டிக் டேர்ம் இதுல, கேபிட்டல் மூவ்மெண்ட்டை விட. ஏன்னா இது வந்து இது கரண்ட் அக்கௌண்ட், இது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் மாதிரி இருக்குது, அது கரண்ட் அக்கௌண்ட் மாதிரி இருக்கு. ஓகே, சூப்பர். எத்தனை கொஸ்டின் இருக்கு? முடிச்சிருமா? 15 கொஸ்டின் இருக்கு, முடிச்சிடும். Which one of the following industries is a maximum consumes of water in India? Maximum consume of water in India. தெர்மலா, Textile, engineering, thermal power plant. இருக்கலாம் அங்க இது வேணும்ல, ஸ்டீம் வேணும்ல. தெர்மலா? தெர்மல் தான். Okay. Disguised unemployment generally means large number of people remain unemployed. Alternative employment is not available. Marginal productivity of labor is zero, or productivity of worker is low, or marginal productivity zero. Alternate employment not available. Large number of people remains unemployed. Marginal productivity or productivity? நான் லோன் பதிலா marginal productivity zero னு வச்சுக்கிறேன். மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி. இந்த மார்ஜின் ஹையா இருக்கணும் யூசுவலா. சரி, with reference to the balance of payment, which are the following constitutes of central current account? நான் எக்ஸ்டர்னல் ரிசர்வ் இதில் சொல்லிட்டாங்க. சரி, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல which are the following இதெல்லாம் கரண்ட் அக்கௌண்ட்ல இருக்குது? பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு,
பேலன்ஸ் ஆஃப் ஓகே ஃபாரின் அசெட் வராது, ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸும் வராது. 1 and 3 போட்டுக்கலாமா? 1 and 3 பேலன்ஸ் ஆஃப் இன்விசிபிள்ஸ், பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் இன்விசிபிள்ஸ் ரெண்டுமே அது எஸ்டிஆர்லாம் கேபிட்டல் கொண்டு வந்துடும். எல்லாமே ரெண்டு கேபிட்டல், அதான் கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ. அதே மாதிரி ரிகரிங் நான் ரிகரிங்னு எடுத்துடலாம். இந்தியா த ஸ்டீல் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி ரெக்வயர்ஸ் த இம்போர்ட் ஆஃப் என்ன வேணும்? அப்போ மேலே பார்த்தோமா, குக்கிங் கோல் கண்டிப்பாக வேணும், ராக் சால்ட்டு, சால்பெட்ரி கன் பவுடருக்கு வேணும். எல்லாமே வேணுன்னே வச்சுக்கலாம், வை நாட், எல்லாமே ரா மெட்டீரியல். கரெக்டா? சி. குக்கிங் கோல் மட்டும்தானா? சரி, அப்போ மேலே கேட்ட கொஸ்டின் அப்படியே ரிப்பீட்டேஷன். இந்த ஸ்டேட்மெண்ட் 2012, இங்கே 2014 ஓகே. சரி, in index of core industry which of the following is the highest weight? highest weight இதுக்கு கோல் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி வச்சுக்கலாம், ஏன்னா அதான் ஹையஸ்ட். அதுக்கு இது தெரியுமா, சீக்வன்ஸ் தெரியுமா அக்கா? நீங்க தான் சொல்லணும். தெரியும்டா. சொல்லுங்க. இப்போ உள்ளது கரண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், பெட்ரோலியம் ரிஃபைனரி, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் ஸ்டீலு, அப்புறம் 2 சியா கோலு, க்ரூடு, அப்புறம் நேச்சுரல் கேஸ், அப்புறம் சிமெண்ட், அப்புறம் ஃபெர்டிலைசர். நேச்சுரல் கேஸ், சிமெண்ட், ஃபெர்டிலைசர். சரி, ரிஃபைனரி ப்ராடக்ட், எலக்ட்ரிசிட்டி, ஸ்டீலு, கோலுக்கு அப்புறம் தான் க்ரூடு. கோலுக்கு அப்புறம் தான் க்ரூடு வரும், கோலுக்கு அப்புறம் அப்புறம் நேச்சுரல் crude, கேஸ் தயாரிப்போம், natural gas, அப்புறம் சிமெண்ட் ஃபெர்டிலைசர் வருவாங்க. சிமெண்ட் அண்ட் ஃபெர்டிலைசர். சூப்பர் அக்கா, ஞாபகம் வச்சுக்கோங்க. Consumer price index, number of industrial workers. Which of the following brings out the consumer price index? Labor Bureau. Industrial worker, RBI, economic, labor bureau, and okay, labor bureau. Department தூக்கிடும், 2 department, RBI, labor bureau. சரி, recently India's first national investment and manufacturing zone was proposed to set up in first national investment and manufacturing zone. இந்த மாதிரி எது வந்துச்சுனாலும் 2016 அப்புறம் குஜராத்ல தான் வரணும். இப்பயும் அது ரெலவெண்ட். ஏபிடா. போட்டே ஆந்திர பிரதேஷ்ல வருதா? மேனுஃபேக்சரிங் ஜோன் குஜராத் இல்லையா? ஆனா இப்போ போட்டிங்கன்னா குஜராத்னு போடுங்க தாராளமா. 2024 சிஏபிஎஃப் கொஸ்டின் பார்த்தோம். என்ன கொஸ்டின் அது? குஜராத்ல வந்துச்சுன்ட்டு. ஆனா இந்த கொஸ்டின் டைரக்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்தாலும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீசன்ட்லின்னு கேட்டிருக்காங்க, அதனால அப்பதான் வந்திருக்காது நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஜோன். வித் ரெஃபரன்ஸ் டு த pre-packaged item in India, it's mandatory to the manufacturer to put which of the following information on the main label as per the food safety standards of India படி 2011 படி ரெகுலேஷன்ஸ் படி என்னென்னலாம் மேண்டேட்டரியா போடணும்? எங்க போட்டிருக்கு மேண்டேட்டரி அப்படின்ட்டு? இது நேரம் ஆகுது. லிஸ்ட் ஆஃப் இன்கிரீடியன்ட் இன்க்ளூடிங் அடிட்டிவ்ஸ், இன்கிரீடியன்ஸ் அண்ட் அடிட்டிவ்ஸ் போடணும். நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் போடணும். recommendations if any made by the medical professions about their possibility of any allergy reactions. இதை போடணுமா? சரி, வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இது மேண்டேட்டரியா போடணும். இன்க்ரீடியன்ஸ் கண்டிப்பாக போடணும். நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக போடணும். 1, 3, 1 to 4 இருக்கா? 1 to 4 இருக்கு. அப்போ 3 தூக்கிடு. இந்த மாதிரி அலர்ஜி யாரோ ஒருவனுக்கு ஒரு 6 ஆளுக்கு அலர்ஜி, இன்னொரு 4 அலர்ஜி. மெடிக்கல் ப்ரொஃபஷன்ஸ் ஒன்று சொல்லுவான். இதெல்லாம் அன்ஆம்பிகுவஸ். With reference to the Quality Council of India, consider the following step. It's jointly set up under the Government of India and Indian industry. இவங்க 2 பேரும் செட்டப் பண்றாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் ரெலவெண்டா கரெக்டாக தான் இருக்கு. அப்பாயிண்டட் பை பிரைம் மினிஸ்டர் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி டு த கவர்மெண்ட். பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணுவார். அப்பாயின்ட் பண்ணாலே தப்பு வருது. ஆன்சர் என்ன? கரெக்ட் தான், பிரைம் மினிஸ்டர் தான் அப்பாயின்ட்மென்ட் பண்ணாங்க. கரெக்ட், ரெண்டுமே கரெக்டா? கரெக்ட். ஓகே, பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணுவாரு. அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனா அது? ஆமாண்டா, அது 3 இந்தியன் இண்டஸ்ட்ரி வரும். ஒன்னு அஷோம, இன்னொன்னு சிஐஐ, இன்னொன்னு வந்து ஐஎஃப்எஸ்சிசிஐ, ஐஎஃப்ஐசிஐசிஐ. ஃபிக்கி. ஓகே. India enacted Geographical Indications of Good and Registration and Protection Act 1999 in order to comply with the obligations of எது கூட கம்ப்ளைண்ட்ஸ்னாலும் WTO complaints ஆயிருக்கும் மேண்டேட்டரியா.
இதுதான் கம்ப்ளைண்ட்ஸ்னு கேட்பாங்க. ஐஎல்ஓ, ஐஎம்எஃப், உன்கேட். ஃப்ரீ ட்ரேட் பார்ட்னர் ஆஃப் ஏஷியான் கூட ஃப்ரீ ட்ரேட் பார்ட்னர் யார் யாரெல்லாம் இருக்கா இந்தியா மட்டுத்துக்கு? ஓடிஎம் தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஆஸ்திரேலியா, சைனா, ஜப்பான், யூஎஸ்ஏ, கனடா ஒத்துக்குமா? ஆஸ்திரேலியா இருக்கட்டும். த்ரீ இருக்கணும் கன்ஃபார்மா. 3, 4 இந்தியா வராதுடா. இந்தியா இல்லைன்னா எல்லா ஆ, ஆப்ஷனும் இருக்கு இந்தியா இருக்கு. இருக்குது. சாரி. இது அந்த ஏசியன் +6 இது. ஏஷியன் +5. நம்ம யூஎஸ் தான் வெளியே எடுத்தான வழி கிடையாது. ஏன்னா ரெண்டுமே பசிபிக் ஓஷன். இவங்க 2 பேருமே இங்கே உள்ள இருக்கிறாங்க. அதனால யூஎஸ் வெளியே எடுத்துருவோம். இதை போட்டுருவோம். ஆன்சர் என்ன? சீதா. These 2 guys are from foreigners. சரி. The quantity of imported edible oil is more than the domestic production of edible oil in the last 5. இதே தான் மறுபடியும் கேட்டிருக்காங்க. எடிபிள் ஆயில் வந்து மோர் தென் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஆஃப் எடிபிள் ஆயில் இந்த லாஸ்ட் 5 years. இம்போர்ட் தான் அதிகமாக பண்ணுறோம். ப்ரொடக்ஷன் பண்ணுறத விட. கரெக்ட் தான். கவர்மெண்ட் டஸ் நாட் இம்போஸ் எனி கஸ்டம்ஸ் டியூட்டி இன் ஆல் இம்போர்ட்டட் ஆஃப் எடிபிள் ஆயில். இதெல்லாம் கன்ஃபார்மாக தப்புன்னு போட்டுடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். கோல் செக்டார் வாஸ் நேஷனலைஸ்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர் இந்திரா காந்தி. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர்ஸ் இருக்கலாமா? எடுத்துடலாம். நவ் த கோல் பிளாக்ஸ் ஆர் அலவுட். இதே மாதிரி தாங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரீசென்ட்லி த அமோனியா வாஸ் ரீட்டைல் அமோனியா வாஸ் நாட் ரெகுலேட்டட் பை த கவர்மெண்ட் ராதர் பை இந்த ரீட்டைல் மார்க்கெட் பேஸ்டுன்னு சொல்லியிருந்தாங்களா? தூக்கிட்டு till recently India imported a coal to meet a shortage of domestic supply, but now India is self-sufficient in coal production. அதையும் தூக்கு, தப்புது. அதனால நம்ம ஒன்று போட்டுக்கலாம். கரெக்டா? நன்னு இல்லைன்றதுனால. ஓகே. 52. FDI. With reference to the foreign direct investment in India, which of the following is considered its major characteristics? It is the investment through the capital investment, essentially in a listed company. Essentially, FDI இதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்போம்னா, investment, capital investment essentially in a listed company, largely non-debt creating capital flow. It is an investment which is involving a debt servicing. Investment made by the foreign institutional investors to the government security. நான் இதை விட லிஸ்டட் கம்பெனிஸ்னே போட்டுறேன். ஆன்சர் பி. எசென்ஷியலி in a listed company கொடுத்திருக்கான் பாரு. ஓ, அதனால தப்பு. கரெக்ட் அக்கா. நான் லிஸ்டட் கம்பெனியும் பண்ணலாம். ஆனால் அதுக்கு ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஆனால் கண்டிப்பாக நான் டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ஃப்ளோவாக இருக்கணும். டெப்ட் சர்வீசிங் ஆர் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதையும் எடுத்துரும். ஏன்னா எஃபிஐயும் அதில் வருதான். இதில் எஃபிஐயும் உள்ள வருவான். ஸோ இது ரெண்டுல கான்ட்ரவர்ஷன்ஸ் வந்து இந்த எசென்ஷியலி தான். ஓகே. With reference to the international trade of India at present, which of the following statement is correct? India's merchandise export are less than its merchandise import. Export அதிகம் கம்மியாக பண்ணுறோம் இம்போர்ட்டை விட. Export are less than the import. கரெக்ட் தான். இது இன்டர்நேஷனல் ட்ரேடை பற்றி கேட்டிருக்காங்க. India's import of iron and steel, chemical fertilizer and machinery has decreased in recent years. Import பண்ணுறது கம்மியாயிடுச்சு. Export of services are more than the import of services. இது கூட கரெக்ட் தான். India suffers from the overall trade and current account deficit. Current account deficitல சுத்திட்டு இருக்கு இந்தியா. கரெக்டாக வச்சுக்கலாம். 134 இம்போர்ட். கெமிக்கல் ஃபெர்டிலைசர் எப்படி நாங்கள் கம்மியாகுங்க? ஃபெர்டிலைசர் இருக்கிறதுக்கு அதிகமாகிட்டு தான் போகுது. சரியா? கரெக்டா? கரெக்டா. படியா. அயன் அண்ட் ஸ்டீல் கண்டுபிடிக்கணும். ஃபெர்டிலைசர் வச்சு எடுத்துடலாம். சரி. யூஸ்வலாக இந்த மாதிரி ரீசன்ட் ஒன்லி அப்படின்னு கேட்கறது நிறைய தப்பாகுது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. With reference to the trade-related investment measures, TRIM, which of the following statement is correct? A quantitative restriction on import by the foreign invaders are prohibited. Quantitative restrictions on the imports by a foreign investors are prohibited.
they apply to the investment measures related to the trade in both goods and services. both goods and servicesல இருக்கு, தனியாவே இருக்கு கேக்குறாங்க. they are not concerned with the regulations of foreign investment. they are not concerned with the regulations of foreign investment. நாட் ரெகுலேஷன்ஸ் இருக்குல்ல அவங்களுக்கும், கன்சர்ன் வித்னா தப்பு இல்ல, they are concerned with. ஆனா இது ரொம்ப கேவலமான கொஸ்டின். ஆன்சர் சி தானே இருக்கு, 1 and 3. சீதான் சீதான். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல எனக்கு, நீங்க தெரிஞ்சுச்சுன்னா சொல்லுங்க. இதை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ஏதோ ஒண்ணு மட்டும் வரும் போல, குட்ஸ் சர்வீசஸ். ட்ரிம்ஸ்ல டிராவல்ஸே அதான் மட்டும்தான் வரும்னு நினைக்கிறேன். குட்ஸ் மட்டும் தான் ஒரு சர்வீஸ் வராது, அது வேற விஷயம். ஆனா மத்த 2 ஸ்டேட்மெண்ட் படியேன், பயங்கரமா இருக்கு பாரு. ஏய் ஆமாண்டா, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல. நம்ம சரி, ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறது ப்ரொஹிபிட் பண்ணிடுவாங்கல்ல. அது குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் இம்போர்ட் பை த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ப்ராஹிபிட்டட். ஆமா, இப்ப நான் இந்தியா வந்து ஏதாச்சும் ஒரு சைனால இருந்து இவ்வளவு குவான்டிட்டி தான் வரும்னு ரெஸ்ட்ரிக்ஷன் போடக்கூடாதுங்கிற மாதிரி தானே அவங்க சொல்லுவாங்க. லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொடுக்கணும்னு தானே சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் படி. தேர்ட் ராமன் வந்து எஃப்டிஐ எல்லாம் அவங்க வந்து ரெகுலேட் பண்ண முடியாதுல்ல. இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி அவங்க வந்து சொல்லலாம். அந்த மாதிரி நாம 74 ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் ஒவ்வொன்று வச்சிருக்கோம்ல. இப்ப டிஃபென்ஸ்னா 74% தான் எஃப்டிஐ வச்சிருக்கோம். அதெல்லாம் வந்து அவங்க நீங்க இவ்வளவுதான் வைக்கணும்னு சொல்லக்கூடாதுல்ல. ஏங்க ப்ராஹிபிட்டட்னு சொல்றாங்க. ஆமாண்டா, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் ப்ராஹிபிட்டட். நீ மத்த எல்லாத்தையும் படிச்சு பாரு. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் ப்ராஹிபிட்டட். ஆமா, ஆன் இம்போர்ட்ஸ் பை ஃபாரின் ப்ராஹிபிட்டட். ஓகேவா? அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இவ்வளவு குவான்டிடேட்டிவா சொல்லக்கூடாது நீங்க நார்மலா அப்படி சொல்றாங்க. இம்போர்ட்னு கொடுத்துட்டாங்க பாரு, இவ்வளவு இம்போர்ட் தான் பண்ணணும், அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீங்க போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது அவங்க சொல்லுவாங்க என்னடா. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டாங்க. இப்ப எஃப்டிஐ எஃபிஐ எல்லாம் வருதுன்னா இந்த மாதிரி நீங்க இவ்வளவுதான் இது மாதிரி இவ்வளவுலாம் நீங்க எல்லாருக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடக்கூடாதுன்னு அவங்க நம்மள சொல்ல மாட்டாங்கல்ல. ஏன்னா நம்ம 74% எஃப்டிஐ வச்சிருக்கோம், இன்சூரன்ஸ்லயும் இன்னும் 74 தான் இருக்கு. அது நம்மளோட இது இல்ல, சாவர்னிட்டி மாதிரி இல்ல. ஆனா இங்க இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்னு சொல்லிட்டு சும்மா தெரியவே இல்லைன்னு வச்சுக்கோயேன். நீ இப்ப தெரியுது ட்ரிம்னால இவ்வளவு சொல்ற, இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் தெரியலனா அது எப்படி போடுவ நீ? ரொம்ப கஷ்டம் இல்ல. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணாலே வந்துடுது இல்ல, ஏன் அவ்வளவு செகண்ட் போடுற? ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணும்ல, எப்படி பண்ணுவ? அதுவே கஷ்டங்க. அதை பத்தி ஐடியாவே இல்ல, ட்ரிம் பத்தி ஐடியாவே இல்ல, எப்படி பண்ணுவ? ஐடியா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சரி, they apply to the investment measures related to trade in both goods and servicesன்றதுல ஸ்டேட்மெண்ட்ல எந்த பிரச்சனையும் எனக்கு தோணல. பயங்கரமா இருக்குது கொஸ்டின். 56 55 நீ எத்தனை கொஸ்டின் இருக்கு எக்கனாமில? டெர்ஷரி செக்டார்ல நாங்க போயிட்டு டெர்ஷரி செக்டார்ல 56 கொஸ்டின். அவ்வளவுதாங்க, ஒரு 56 கொஸ்டின் தான் இருக்கு. நாளைக்கு முடிச்சிருவோம் அதை. ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் கமிங்.